பாருங்க, தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டும். இப்போ இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆனால் அவங்கெல்லாம் சாமி கும்பிட்றதுல ஒரு வரமுறை. இப்போ பாருங்க, கிறிஸ்தவர்களை பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை அவங்க கோயிலில் அவங்க சாமி கும்பிடுவாங்க. வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்கள் 2 லட்சம் ரூபா வருமானம் வந்து சரித்தான். சரியாக 12:45 பார்த்து கதை உடச்சிட்டு தொழுகை அப்படிங்கிறதால அவங்க சாமி கும்பிடுவாங்க. ஒருத்தர் வெள்ளிக்கிழமை, ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் நம்ம எந்த கிழமை கும்பிடலாம்? எல்லா கிழமையுமே கும்பிடலாம். ஆனால் ஒரு கிழமையோட உருப்படியாக போய் கும்பிட்றதில்ல. இதே நம்ம கலாச்சாரம். சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருக்க சாமியை கும்பிட்றதே கிடையாது, பூராமே வெளி நடப்புத்தேன். இதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஆட்டுக்கு தனியாக போயிட்டு இருப்பாங்க. இங்கே ஒருத்தர் ஐயனார் 5 இல்லாமல் 5 வருஷமாக விருகை நீட்டி இருப்பார். அவருக்கு ஒரு 60 செஞ்சு கொடுக்குறது ஆள் இருக்காது. ஆனால் இங்கே ஐயப்பன் கோயிலுங்க இப்படி நம்ம போயிட்டு இருப்போம். அதே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முருகன் இருப்பார், இவருக்கு விலக்கு போகிறதுக்கு ஆள் இருக்காது. ஆனால் இங்கேருந்து வேலை மெனக்கட்டு விராலி மலையெல்லாம் தாண்டி போயிட்டு இருப்போம், பழனி பாதயாத்திரைன்னு சொல்லிட்டு. எந்த வகையில் பார்த்தாலும் அந்த உள்ளூர் தெய்வத்துடைய ஆசியம், அந்த குலசாமியுடைய ஆசியம் இல்லை என்றால் அந்த தெய்வத்துடைய ஆசியம் அனுக்கிரமத்தையும் கண்டிப்பாக உங்களால் பெற முடியாது. காவி என்பது யாருக்கு அப்படின்னு உகந்தது அப்படின்னா சாமிகளுக்கு உகந்தது, என்ன மாதிரி சாமியாருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே காவி கட்ட ஆரம்பிச்சிட்டான். சாரா கடைக்கு போனாலும் காவி தான், ஆமாம், சாவு வீட்டுக்கு போனாலும் காவி தான், அதே மாதிரி கருதிங்க போனாலும் காவி தான். இப்படி காவியை கட்டி எங்களை மாதிரி ஆளுகளும் பாவியை ஆகிவிட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. வினோத காரணா சர்வவேத வினோத காரணா, சர்வவேத வினோத காரணா, பரமசாதகா பவனி வாரணா, பரமசாதகா பவனி வாரணா, பரமசாதகா பவனி வாரணா, கருணா லயநிதியே, கருணா லயநிதியே, கருணா லயநிதியே, தினமும் ஒரு சரணா முகங்கரியே, கரியே கருணா லயநிதியே. மலரோ நிலவோ மலர்மகனோ, மலரோ நிலவோ மலை மகளோ, தேவி வடிவாக அமர்ந்தவள் யாரோ, தேவி வடிவாக அமர்ந்தவள் யாரோ, மலரோ நிலவோ மலை மகளோ, சர்வவேத வினோத காரணா, சர்வவேத வினோத காரணா, பரமசாதகா பவனி வாரணா, கருணா லயநிதியே. அவள பாஸ்கரம் கோடி பருவா அகண்ட சச்சிதா அந்த பிரதாவா, அமல பாஸ்கர கோடி ஸ்வரூபா அகண்ட சச்சிதா நந்த பிரதாபா, அவள பாஸ்கரம் கோடி பருவா அகண்ட சச்சிதா அந்த பிரதாவா, விமல வேத வேதாந்த ரூபா, விமல வேத வேதாந்த ரூபா, விமல வேத வேதாந்த ரூபா, நிர்விக இன்பக நிரஞ்சன ஜீவா, நிர்விகற்பக இறையவனீதா, வீத பூரண இளைய மச்சிதா. ஆ ஆ ஆ ஆ வீத பூரண இளைய மச்சிதா, வேதநாயகன் வேதநாயகன், வேதநாயகன் இதய ரஞ்சிதா, கருணா லயநிதியே, தினமும் ஒருத்தன் சரணா புதுங்கதியே, கரியே கருணா. லயநிதியே லயநிதியே லயநிதியே. ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ
நாராயண நமக. சருகை கிருகை ஞானம் யோகம் என்ற பல படிகளும் இந்த ஞானமார்க்கம் உருவம் கண்மம் மலம் வாயின் சொல்லப்பட்ட மும்மலங்கும் சுட்டறுத்து பசு பதி பாசப்பட்டு சொல்லக்கூடிய ஸ்ரீமார்க்கம் உருவம். இப்படி பல மார்க்கங்கள் உலகுய யாருகளால் ஏற்படுத்தப்பட்ட என்பது உண்மைதான். பல நெருசெல்வம் உடலையும் உள்ளத்தையும் சோதனைக்குட்படுத்தும் பயங்கர சாதனம் இல்லாமல் எளிய முறையில் பக்தி மார்க்கத்தில் பகவானை அடைய வேண்டும் என்பதே எனது குறிக்கோள். இந்த ஆதசரி வளர வேண்டும் என்பதற்காகத்தான் கல்லாலி கீழே வந்த ஜனகாதி உறவுகள் நால்வரை எதிர்த்தோம். திருமணத்தை வெறுத்தோம். அத்திரி பிரதிஷ்ட முதல் ஈராக 10 பிரஜாதிகளும் என் தந்தை உலக உற்பத்திக்காக படைத்த போதும் பக்தி மார்க்கமே சிறந்த என்று எண்ணி இந்த 3 உலகங்களிலும் ஹரிநாமம் பாடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். பக்திய வாழ்வு சேவை ஜீவன் நல்லதை குறி இசைய நெறி இப்பேற்பட்ட மென்மையான நோக்கம் கொண்டால் தான் கட்டியமில்லாமல் அசுர்வாலும் பயங்கர கோட்டைகளும் முனிவர் செய்யும் யாக சாலைகளும் பெண்கள் மற்றும் தனித்து வாழும் கன்னி மாடங்களிலும் ஹரி ஐயன் தங்கக்கூடிய திவ்யஇடங்களிலும் கிண்ணறர் ஹிம்புடர் வானுடர் தேவர் முதலிடத்திலும் காண உள்ளதிலும் காணம் இல்லாத தன்மையிலும் செல்லக்கூடிய பக்தி செல்வன் அடியின் ஒருவனே தான். நான் இன்று அதிகாலை எழுந்து நேம அனுஷ்டானங்களை பிடித்துக் கொண்டு மும்மூர்த்திகளும் தரிசிக்க வேண்டும் என எண்ணத்துடன் திரு கைலாயம் சென்று அங்கு சாட்சா சிவபெருமான் இடமகத்தில் உமாதேவி வீட்டிருக்க அவளை கண்டு தரிசித்து அவள் நல்லாசு பெற்றுக் கொண்டு சத்தியலோகம் சென்று அங்கு என் தந்தை பிரபதவனும் தாய் கலைவான் வீட்டிருக்க அவளை கண்டு தரிசித்து அவள் நல்லாசு பெற்றுக் கொண்டு இன்று என் கழகத்திற்கு வழியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இன்று இந்த இடத்தில் இப்பொழுது ஏதாவது ஒரு கழகம் செய்தாக வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் என் தலையகப்பட்டது 1008 சுக்குடுகள் வெடிக்க வேண்டும். என் அண்ணன் தக்கரால் கொடுக்கப்பட்ட சாபம் ஒன்று இருக்கிறது. ஆகிய காரணத்தால் கழகம் எங்கே என்று இந்த உலகத்தையே வளம் வந்து கொண்டிருக்கிறேன். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, கடற்பிரியா ருத்ரா, கரிப்பிரியா கந்தா, கழகப்பிரியா நாரதாய சொல்லியிருக்கப்ப கழகத்திற்கென்று ஒதுக்கப்பட்டையாம் ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அவதன வேதம் சொல்லக்கூடிய 4 வேதங்களும் முறையாக படிக்கப்பட்டேன். பிரம்மம், பத்மம், வைணவம், பாகவதம், சிவபுராணம், பசியோதரம், வஜிஷ்டம், நாரதீயம், மார்க்ககாண்டயம், ஆக்னேயம், பிரம்மகர்த்தம், லிங்கம், வராகம், காண்டம், வாமனம், கூர்மம், மத்ய புராணம், கருட புராணம், பிரபாடம் சொல்லக்கூடிய 18 புராணங்கள் வாசிக்கக்கூடியான் லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மதன சாஸ்திரம், இதுகாசம், காவியம், அலங்காரம், பத்ரபாணம், நாடகம், திருத்தம், சப்த பிரம்மம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அஸ்திர பரீட்சை, அசுபரிச்சை, கஜபரிச்சை, தரகப்பரிச்சை, ரதப்பரிச்சை, ரத்ன பரிச்சை, சங்கரமா விளக்கணம், மல்யுத்தம், ஆக்கூடம், அசிகரணம், வித்துவிடம், உச்சாரணம், ரசவாதம், காந்தர்வாதம், கைலவாதம், தாதுவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், இந்திரஜாலம், வெகேந்திரஜாலம், அக்கினி தம்பம், திட்டத்தம்பம், கட்டத்தம்பம், அவத்தை பிரம் சொல்லக்கூடிய 64 கலைக்காரங்களும் தளர படிக்கப்பட்டையான் சித்தி பெற்றே முக்தி பெற்றே சக்தி பெற்ற எனக்கு இந்த இடத்தில் கலகம் செவ்வன நடக்க வேண்டும் சொன்னால் அன்றோரால் வாசுக்கே நராக்கி வடவர மத்தாக்கி கடவண்ண பண்டோரால் கடைந்து அமுதுண்ட கேசவா நாரணா மாதவா கோவிந்தர் சொல்லி சீராட்டி பாராட்டி அவன் சிவியில் சொல்லக்கூடிய காதுகளுக்கு எட்டும்படி இனிமையாக அருமையாக பெருமையாக பாடு புகழ்ந்தால் கலகம் செவ்வன நடக்கும் என சொன்னாலே ஆகையின் காரணத்தால் பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்த ஆமன்மை அழகை பாடுங்களே. தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அவன் தவழ்கின்றவன் சிறு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.
பகவத்கீதை பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பண்டாடும் கங்கை மலர் தோற்றங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அப்படி கேசவன், நாரணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன், திரிவிக்கிரமன், வாமனன், சிதிதரன், ரிஷிகேசன், பத்மாதன், தாபரம் சொல்லக்கூடிய 12 நாமங்களை போற்றிக்கொண்டும் புகழ்ந்து கொண்டும் பாடிக்கொண்டு இருந்தாலும் கூட திருமால் மர்மகனை சித்திமுத்து நாயகனை அந்த செல்வகணபதியை போற்றாக்க வேண்டும். அல்லன்போம், வல்வினைவோம், அன்ன வயிற்று பிறந்த தொலைவோம், போகாத்து இறம்போம், நல்ல குண வாமதிக வாமருளை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கைதுள்தால் கால் என சுரிவைத்தானே. பாலும் தெளிதேனும் பாகும் பரப்பவை நாளும் கதனுக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரை முகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்று என சொன்னானே. இடைச்சங்கம், தலைச்சங்கம், கடைச்சங்கம் சொல்லக்கூடிய 3 சங்கங்களும் முறையாக பேணி காக்கப்பட்ட இயல், இசை, நாடகம் சொல்லக்கூடிய நாடகத்தின் சிறப்பை யான் பெற வேண்டுமே. ஆனால் ஆங்காரம் உள்ளடக்கி 5 புலனை சுற்றறுத்து இப்படி தூங்காமல் தூங்கி சுகம் பெறு கலவன சொன்னானே. அப்படி முக்கால் உணர்ந்த மும்மூர்த்திக்கு சமமான எல்லா வல்ல சித்தி விநாயகரை சிந்தவை தொழுதோனை பற்றுடன் பாடிப்பருவார் திரையில் பொன்னும் பொருளும் புகழோடு மக்களுமாய் மண்மிகு வாழ்வார் மகிழ்ந்து என சொன்னானே. இப்படி மக்களெல்லாம் மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டுமே. ஆனால் என்ன வேணும்? எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன ஐயா? சித்தியா? அத்தியில கரம் 10 கிலோ மனப்புத்தியில இந்த மத்தியில சித்தி இல்லை. அதனால நீ ஒன்றும் கவலை இல்லை. அதனால எல்லாம் சந்தோஷமா இருக்கா அப்படின்னா மனிதன் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் மனிதன் சந்தோஷம் அடைகிறான் இல்லையா? ஆக அப்படி எல்லாமே நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா யார் துணை வேணும் அப்படின்னா தெய்வத்துடைய துணை வேண்டும். அந்த தெய்வத்துடைய துணை இருந்தால் மட்டுமே நாம் நினைத்ததெல்லாம் நடக்க, இல்லைன்னா நடக்காது. ஆனால் நாம் சென்ற இடம் சிறப்பாக அமைய வேண்டுமே. ஆனால் தெய்வத்துடைய துணை என்பது வேண்டும். ஆனால் எந்த தெய்வத்துடைய துணை? உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் உண்டு. ஆனாலும் கூட நமக்கு எந்த தெய்வத்துடைய துணை வேணும் அப்படின்னா ஒன்றுக்கு நம்ம கும்பிடுகிற குலசாமி, இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த ஊரை கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய காவல் தெய்வத்துடைய துணை. இந்த 2 தெய்வத்துடைய துணை என்பது விட்டால் நாம் சென்ற இடம் பூராமே நமக்கு சிறப்புத்தேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருக்க சாமியை கும்பிட்றதே கிடையாது, பூராமே வெளி நடப்புத்தேன். இதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஆட்டுக்கு தனியாக போயிட்டு இருப்பாங்க. இங்கே ஒருத்தர் ஐயனார் 5 அருவா இல்லாமல் 5 வருஷமாக விருகை நீட்டி இருப்பார். அவருக்கு ஒரு அருவா செஞ்சு கொடுக்குறது ஆள் இருக்காது. ஆனால் இங்கே ஐயப்பன் கோயிலுங்க, ஐயனார் கோயிலுங்க இப்படிலாம் போயிட்டு இருப்போம். எந்த வகையில் பார்த்தாலும் அதே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முருகன் இருப்பார், இவருக்கு விலக்கு போகிறதுக்கு ஆள் இருக்காது. ஆனால் இங்கேருந்து வேலை மெனக்கட்டு விராலி மலையெல்லாம் தாண்டி போயிட்டு இருப்போம் பழனி பாதயாத்திரைன்னு சொல்லிட்டு. எந்த வகையில் பார்த்தாலும் அந்த உள்ளூர் தெய்வத்துடைய ஆசியம், அந்த குலசாமியுடைய ஆசியம் இல்லை என்றால் அந்த தெய்வத்துடைய ஆசியம் அடுக்கிறவத்தையும் கண்டிப்பாக உங்களால் பெற முடியாது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் தருங்க, எல்லா விதமான செலவும் இங்கே கொட்டி கிடக்கிறது. நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கலாச்சார நிலையில் உயர்ந்த மதம் எது அப்படின்னா இந்து கலாச்சாரங்கள். கல் தோன்றி வன் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடியில் என்கின்ற பெருமை எதற்குண்டு. ஆனால் அப்பேற்பட்ட கலாச்சாரமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. பாருங்களேன், இப்போ காவி என்பது யாருக்கு அப்படின்னு உகந்தது அப்படின்னா சாமிகளுக்கு உகந்தது, என்ன மாதிரி சாமியார்களுக்கு இல்லை அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு. ஆனால் இப்போ பார்த்தி அப்படின்னா எல்லாருமே காவி கட்ட ஆரம்பிச்சிட்டான். சாரா கடைக்கு போனாலும் காவி தான், ஆமாம் சாவு வீட்டுக்கு போனாலும் காவி தான், அதே மாதிரி கருதிங்க போனாலும் காவி தான். இப்படி காவியை கட்டி எங்களை மாதிரி ஆளுகளும் பாவியை ஆகிவிட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. மனுஷன் என்னென்ன நினைக்கிற அப்படியே மாறிடுறான். பாருங்கள், தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டும். இப்போ இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆனால் அவங்கெல்லாம் சாமி கும்பிட்றதுல ஒரு வரமுறை. இப்போ பாருங்கள், கிறிஸ்தவர்களை பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை அவங்க கோயிலில் அவங்க சாமி கும்பிடுவாங்க. வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்கள் 2 லட்ச ரூபா வருமானம் வந்தாலும் சரித்தான், சரியாக 12:45 பார்த்து கதை உடச்சுட்டு தொழுகை அப்படிங்கிறதால அவங்க சாமி கும்பிடுவாங்க. ஒருத்தர் வெள்ளிக்கிழமை, ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் நம்ம எந்த கிழமை கும்பிடலாம்? எல்லா கிழமையுமே கும்பிடலாம். ஆனால் ஒரு கிழமையோட உருப்படியாக போய் கும்பிட்றதில்ல. இதே நம்ம கலாச்சாரம். சரி, ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரி அற்புதமாக திருவிழா எடுத்து அன்னைக்காவது போய் ஒழுங்காக சாமி முடியா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் வந்து தெய்வத்தை வழிபடுவதற்கு இதுதான் பாதைன்னு சொல்லி பாதை ஒத்து வச்சுருப்பாங்க. அதுவும் பாதையில் போகிறதில்ல, பூராமே போதையில் தான் போகிற சாமி கும்பிட. விளங்குமா? பூனை கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த கதையா? பூவில் வரக்கூடிய நினைத்தேன் தேடுக்கு பருவேர் மது குடிச்சிட்டு எங்கே வேணாலுமே விளங்காது. இப்போ நம்ம பிள்ளைக்கு பிறந்தாருன்னா என்ன பண்ணுவோம்? பக்கத்து ஊர் போய் 2 கிலோ கேக் வாங்கிட்டு வரோம். 4 மூளைக்கு மெழுகுதிரி குத்தி வைப்பான். குத்தி வச்சு உடனே அதை பற்ற வைப்பான். பற்ற வச்சோடனே பூ அப்படின்னு சொல்லி ஊதி அணைச்சிட்டு நம்ம பிறந்தநாள் கொண்டாடுவோம். இது நம் கலாச்சாரமா? இல்லை. நாம் ஏற்றிய தீபம் நிலை பெற வேண்டும், இருண்ட வீடு ஒளி பெற வேண்டும் என்பது இந்துக்களுடைய பாரம்பரிய கலாச்சார தத்துவம். மிகப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அப்படின்னா. ஆக நாம் ஒளியை வணங்கக்கூடியவர்களே ஒளிய இருளை வணங்கக்கூடியவர்கள் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ சாமி கும்பிட போன சூடம் பற்ற வச்சோன்னா சாமி கும்பிடுவோம். அப்படி வருகின்ற பொழுது காற்றுல அணைஞ்சிருச்சுன்னா மீண்டும் பற்ற வைக்க சொல்லி அந்த ஜோதியத்தையே நம்ம தொட்டு கும்பிடுவோம். ஒழிய அணைஞ்ச பின்னாடி நம்ம கும்பிட மாட்டோம். இதுதான் நம்ம கலாச்சாரம்.
அப்படி இருக்கும்போது பிறந்தநாள் காணக்கூடிய அன்னைக்கு மட்டும் ஏற்றின தெய்வத்தை உடனே அணைப்பது பாவச்சை இல்லையா? ஏற்றின தெய்வத்தை உடனே ஒரு இடத்துல அடைக்கிறாங்கன்னா எந்த இடத்துல அனுப்பாங்க? அப்படின்னா ஒரு மனிதன் இறந்து விட்டால் அந்த பிரேதத்துக்கு பக்கத்தில் ஒரு விளக்கு ஏற்றுவாங்க, ஏற்றி வச்சுட்டு உடனே அணைச்சி வச்சுருவாங்க. காரணம் இத்தனை காலங்களாக எரிந்து கொண்டிருந்த இந்த ஜீவன் இன்றோடு அணைந்து விட்டது, அது பொருள். அது மாதிரி இது இந்த கலாச்சாரத்துக்கு விட்டுருங்க. நம்ம கலாச்சாரத்துக்கு வாங்க, ஒரு குத்துவிளக்கு வைங்க, 5 முகத்தின விளக்கேற்றுங்க, உங்களுடைய வாழ்விலே பஞ்சமெல்லாம் பறந்து விட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒளியை நல்லா தொட்டு சாமியை கும்பிட்டு நம்ம கோயிலில் அங்கனக்குள்ள குலசாமி கோயிலில் உள்ளூரில் எந்த சாமி இருக்கோ அதை போய் ஒரு தேங்காய் வளத்தை வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு 4 பேருக்கு சாப்பாடு ஓட்டால் போதும். நீங்கள் சாப்பிட்டு 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் செய்தால் அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக பலிக்கும். அந்த 4 பேருக்கு சோறு போடணும். எந்த 4 பேர்? எந்த வெறும் சொந்தக்காரனா கொடி போகிறதா இல்லை, ரத்த சம்பந்தம் இல்லாத உறவுகளுக்கு எடுக்கின்ற புண்ணியம் தெய்வத்தை சார்கிறது. அப்போ ரத்த சம்பந்தமே இல்லாத உறவு அப்படின்னு யாரு? என்ன மாதிரி சாமியார், பிச்சை எடுப்பவர்கள், ஊனமுற்றவர்கள், உழைக்க முடியாதவர்கள், இப்பேற்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்ககிட்ட சாப்பாடு, அவங்களுக்கு சாப்பாடு ஓட்டோம்னா அவங்க கையினால் ஆசீர்வாதம்னா அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக பலிக்கும். அது மாதிரி ரத்த சம்பந்தமே இல்லாத உறவுகளையே எங்களெல்லாம் கூட்டியாந்து வர்ற வழியிலேயே அன்னபூரணி ஹோட்டலில் வயிறார சாப்பாடு போட்டு நடிப்பதற்கு மேடை ஏற்படுத்தி கொடுத்துட்ட இந்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களும் அந்த விழாக்குழுவை சேர்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களும் இந்த தெய்வத்தினுடைய அருளால் நீண்ட ஆயிலையும் நல்ல செல்வத்தையும் பெற்று வாழ வேண்டும் கேட்டுக்கொண்டு நமது பணியை தூக்குவோம். நன்றி, வணக்கம். நன்றியா, நன்றி. செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொழுந்தே, சிவகுல தவ கொழுந்தே, சிவகுல தவ கொழுந்தே, என்னை எங்கே சீருடன் ஆள்பவனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே, ஆதிக்கும் காரணனே பிள்ளை முகன் ஆனந்த பூரணனே, ஆதிக்கும் காரணனே பிள்ளை முக ஆனந்த பூரணனே, கீதையை எழுதி தந்த பக்தொந்தி கீர்த்தி விநாயகனே, கீதையை எழுதி தந்து வக்ரதுண்டி கிருதி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் கூட சித்தி விநாயகனே, நல்லது செயல்கள் எல்லாம் துணை நிற்கும் வல்லவ கணபதியே, நல்லவர் செயலில் எல்லாம் உடனுக்கும் வல்லம கணபதியே, நல்லது செயல்கள் எல்லாம் துணை நிற்கும் வல்லவ கணபதியே, செய்யாரே கணேசா மூர்த்திக்கும் பெரியவனே நேசா, பிள்ளையாரே கணேசாவும் மூர்த்திக்கும் பெரியவனே நேசா, செல்வ கணபதியே எங்கள் கூட சித்தி விநாயகனே, வாமனமாயவனார் வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே, வாமனமாயவனாம் வெற்றி கொள்ள வாழ்த்துகள் சொன்னவனே, வாமனமாயவனார் வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே, இமலை திருத்தி வைத்து அன்பாலே விமோசனம் தந்தவனே, வீமனை திருத்தி வைத்து அன்பாலே விமோசனம் தந்தவனே, செல்வ கணபதியே எங்கள் கூட சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொழுந்தே, சிவகுல தவ கொழுந்தே, சிவகுல தவ கொழுந்தே, என்னை எங்கே சீருடன் ஆள்பவனே, செல்வ கணபதியே சித்தி விநாயகனே, ஏ சித்தி விநாயகனே, அப்படி ஐங்கர மூர்த்தியான நன்றின அப்படி ஐங்கர மூர்த்தியான ஆதி பகவானை வளர்த்துக் கொண்டு வருகிற மார்க்கத்தில்
இந்த பூவுலகத்தை உற்று பார்க்கின்றேன், விண்ணவர் படைத்த இந்த மண்ணுலகத்தை தொட்டு பார்க்கின்றேன். மண்ணுலகம் என்பது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, யாரால் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது பராபரத்திலே பறந்தொன்றி, பராபரம் சொன்னால் என்ன? ஆடாகி, பெண்ணாகி, அழியாகி, ஒளியாகி, உருவம் இல்லாத ஒரு உருவாகி, அதாவது என் தந்தை பிரம்ம தேவனாலும் அளவிட முடியாத ஒரு அற்புத ரூபத்தை தான் பராபரம் என சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட பராபரத்திலே பரம், பரத்திலே சிவம், சிவத்திலே சக்தி, சக்தியிலே சதசம், சதாசவத்தி மகேஸ்வரம், மகேஸ்வரத்தில் ருத்ரம், ருத்ரத்திலே விஷ்ணு, விஷ்ணுவிலே பிரமா, பிரமாவிலே வாயு, வாயுவிலே அப்பு, அப்புவிலே பிரதிபு, பிரதிபிலே அன்னம், அன்னத்திலே நர பட்சிகள் தோற்று வைக்கப்பட்டன. சிரம், திதி, சம்மாரம் சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கும் முதன்மையாக விளங்கக்கூடிய என் தந்தை பிரமதேவனாகப்பட்டவன் முதலில் 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 லட்ச ஜீவராசிகளும் தொற்று வைக்கப்பட்டான். அதிலே ஒரு அணுவாகத்தான் மனிதனும் தொற்று வைக்கப்பட்டான். ஆனால் அப்பேற்பட்ட மனிதன் மட்டும் அல்லற்படுகின்றான், கவலைப்படுகின்றான், கஷ்டப்படுகின்றான். என்ன என்று பார்க்கின்ற பொழுது பிரம்மன் படைச்ச ஜீவராசி 84 லட்சம். எல்லா ஜீவராசியுமே நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அது மனுஷன் இட்டுத்தான் அதுக்கு வரும், அது இயற்கையாக வர்றது கிடையாது. அதனால் இப்பேற்பட்ட இத்தனை ஜீவராசிகள் படைச்சாலும் கூட மனுஷனுக்கு மட்டும் கஷ்டம், கவலை வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஆசை. ஆசை இல்லை அப்படின்னா மனுஷனுக்கு கவலை இல்லை. அதாவது ஆட்டுக்கு ஆடு மாடெல்லாம் எந்த ஆசையும் வச்சுக்கிறது இல்லை. நாளைக்கு வேணும், நாளான்னைக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், பேரனுக்கு எல்லாம் நம்மளுக்கு தான் அந்த ஆசைப்படுறான் இல்லையா? அப்போ ஆசை என்பது இல்லறத்தாராகிய உங்களுடைய நிலை என்பது வேற. நாங்கள் 12 மாதம் மாலை போட்டுக்கிட்டு மலை மலைக்காக தெரியலாம், ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. ஆக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த கோயிலுக்காச்சும் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நம்ம குலசாமியை நல்லா வேண்டுங்க. ஏன் ஓயாமல் குலசாமி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பிடிக்க வர்ற எமன் கூட அந்த நம்ம குலசாமி இடத்துல அனுமதி பெற்றுத்தான் நம்ம உள்ளே வர முடியும். அதனால் குலசாமி வழிபாடு என்பது மிகச்சிறப்பு. அதனால் குலசாமி இப்போ ஆண்டுக்கு ஒரு முறையாக போய் இப்போ எட்டத்தில் தான் போய் கும்பிட்டு வந்துருங்க, அதே முறை. அதனால் வேறு கோயில்களுக்கு போனோம் அப்படின்னா நம்ம குலசாமி நல்லா கும்பிடுங்க, அதன் இடத்துல ஆசி பெறுங்கள். உள்ளூர் சாமியை நல்லா கும்பிடுங்க, அதன் இடத்துல ஆசி பெறுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 48 நாள் விரதம் இருக்கிற மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து எந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அந்த கோயில் சாமியை கும்பிடு, மாலை கலட்டுங்க. மாலை கலட்டி வந்து வீட்டுக்கு வந்து மாட்டை பிடிச்சோமா, கண்டை பிடிச்சோமா, வயலுக்கு தண்ணியை பாய்ச்சனமா, இப்படி போயிடணும். அதை விட்டு சாமியார் கோயிலுக்கு மாதிரி எங்களை மாதிரிக்கிட்டா மலை மலைக்கா 12 மாதம் நீ கல்யாணத்தை பண்ணி வீட்டில் வச்சுவிட்டு 12 மாதம் மாலை போட்டுக்கிட்டு மலை மலைக்கா எடுத்து தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வண்டாட்டி நமக்கு சோறு விட மாட்டா, பக்கத்து இருக்கான்னு போட்டுருவா, நீயாச்சும் சாப்பிட்றா சாமி, சாமியாராக போயிட்டேன் அப்படின்னு. அதனால மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற வாழ்க்கை, எப்படினாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து வாழ்கின்ற வாழ்க்கை உலகத்தவர்களால் போற்றப்படுகிறது. எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தா உலகத்தவர்களால் தூற்றப்படுகிறது. அவ்வளோதான். அவன் வாழ்க்கை அவன் கையில். ஆக பார்த்தி அப்படின்னா நல்ல மனுஷோடு சேர்ந்தா நல்ல புத்தி வரும், கெட்ட மனுஷோடு சேர்ந்தா அவனுக்கு தெரிஞ்சாத்தானே அவன் கற்றுக் கொடுப்பேன், அவன் என்ன பாவான். அது மாதிரி சேருகின்ற சேர்க்கை வந்து நல்லா இருக்கணும். நம்ம நல்ல மனுஷனாக இருக்கணுமா அப்படின்னா நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு அறிஞர்னு சொன்னால் நான் யார் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் கேட்க, நீ யார், உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ எப்போ ஏற்பட்ட நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நான் சொல்கிறேன்டா அப்படின்னு அந்த பெரிய மனுஷன் சொன்னாராம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சேர்க்கை என்பது நன்றாக இருந்தால் அவன் நல்லவனாக மாறுவான். இப்போ எல்லாமே நல்லதுதான், பிறக்கின்ற பொழுது மழை நீர் எல்லாமே தூய நீர் தான். அது சேருகின்ற இடத்தை பொறுத்து அதனுடைய தன்மை மாறுகிறது. சேத்துல இருந்தால் சேத்து தண்ணி, சாக்கடை இருந்தால் சாக்கடை தண்ணி, சமுத்திரத்தில் இருந்தால் அது சமுத்திரமாக மாறிவிடுகிறது. அதனால் சேர்க்கைங்கிறது நல்ல விதமாக நல்ல நண்பர்கள் பார்த்து சேருங்க. அதனால் வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். அந்த வட்டத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த சட்டமும் நம்மை தண்டிக்க போவது கிடையாது. அந்த வட்டத்தை விட்டு எப்பொழுது நாம் மீறுகிறோமோ மாறுகிறோமோ நாம் வாழ்நாளிலே கண்டிக்கப்படுகிறோம். வாழ்நாளில் நம்ம கண்டிப்பாக தண்டனைக்கு உள்ளாகிறோம். அதனால் எல்லாமே அளவு. சாப்பிடுகின்ற சாப்பாடு அளவு. ஒரு தரம் உண்டால் யோகி, 2 தரம் உண்டால் போகி, 3 தரம் உண்டால் ரோகி. அப்படின்னா வந்து போவது பிணி, வந்தால் போகாதது நோய். சக்கரை நோய் அப்படின்னு பேர் வச்சேன், அது வந்துச்சுன்னா போகாது. பசிப்பிணி அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொன்னார். சாப்பாட்டை ராத்திரி சாப்பிட்டோம்னா காலையில் வகுத்த பசிக்கும், காலையில் சாப்பிட்டோம்னா மத்தியானம் வகுத்த பசிக்கும், மத்தியானம் சாப்பிட்டோம் மீண்டும் ராத்திரிக்கு வகுத்த பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அது வந்து போவது பிணி, வந்தால் போகாதது நோய் அப்படின்னு சொல்லி முடிச்சார். பிள்ளை குட்டி பெக்கிறது அளவாக தான் பெற்றுக்கணும். 10க்கு 20 பிள்ளையே பெற்றக்கூடாது. அப்படி பற்றி என்ன ஒழுங்காக துணிமையும் எடுத்து கொடுக்க முடியாது, படிக்க வைக்க முடியாது, ஒழுங்காக சோறு ஓட முடியாது, ரொம்ப கஷ்டம் வந்துடும். அதனால் வீதியில் போகிற சனியே வீட்டை விட்டு வா அப்படின்னு சொல்லி அதை இழுக்கிறது மாதிரி ஆகி போயிடும். அதனால் எல்லாமே அளவு. பெண்டாட்டி மேலே பிள்ளை வைக்கின்ற பாசங்களும், பெண்டாட்டி மேலே புருஷன் வைக்கிற பாசமும், சொந்த பந்தங்கள் மேலே வைக்கிற பாசமும், அக்கா தங்கச்சி மேலே வைக்கிற பாசமும், அண்ணன் தம்பி மேலே வைக்கிற பாசமும் எல்லாமே அளவாக தான் இருக்கணும். தாமரை இலையில் தண்ணி எப்படி ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிறதோ அதை போல் பாசம் இருக்கணும் உள்ளுக. அதை வெளிக்காட்டக்கூடாது, பாசத்தோடு அப்படி வச்சு ரொம்ப பாசம் வைக்கக்கூடாது. ஏன்னா பிரிவு வரும்போது ரொம்ப மனசு ரொம்ப வருத்தப்படும். அதனால் இந்த அளவாக இந்த தாமரை இலையில் எப்படி தண்ணி ஒட்டி ஒட்டாமல் இருக்கிறதோ அதை போல் குடும்பத்து மேலே பாசம் வைக்கணும். ரொம்ப வச்சிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஒரு பலூனை எவ்வளோ உதணுமோ அவ்வளோதான் உதணும். ரொம்ப உதணும்னா என்ன டம்முன்னு வெடிச்சிடும். அதனால் அளவோடு இருந்தால் இந்த உலகத்தில் நலமோடு வரலாம். ஆக பாருங்களேன், ஒரு மனுஷன் ஒரு தாரத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை அளவான வாழ்க்கை. ஊராமட்டாட்டி சேர்த்து தெரிஞ்சா
அவன் அளவுக்கு மிஞ்சிட்டான்னு அர்த்தம். என்ன இப்போ இல்லை ஒன்னே சொல்லுவானா சாமி? இல்லை உனக்கு உனக்கு ஏன் கோவம் தெரியுது? இல்லை உனக்கு ஏன் கோவம்? அதனால் ஏன்னா அளவு என்பது 100 அரசாங்கமே போட்டு கணக்கு. அளவு என்பது 100, 100க்கு போய் மேலே வச்சோம் 108 பின்னாடி வந்துடும். அதனால் எல்லாம் 108 வர விடாத அளவுக்கு பார்த்துக்கங்க. எல்லாம் அளவாரியா. அதனால் நான் சொல்லுவது சரியா இல்லை தப்பா? பணம் தான் இல்லைன்னா பாசம் நமக்கு கிடைக்காது. காசுதான் இல்லைன்னா நம்ம காதல் கூட மதிக்காது. பெற்ற தாயிடத்தில் நான் பட்ட கடன் ஏறாலும் முடிந்தால் அடைத்திடுவோம், முடிந்தவரை என்னாலும். என்னை நம்பி குடும்பம் அங்கே காத்து நிற்கிறடா, அது வெளிச்சம் பெற உருகிறனா மெழுகு பத்தியடா. சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எது தெரியலையப்பா, நமக்கு புரியலையப்பா. கருவறை முதல் கண்டற வரைக்கும் தம்பி, கருவறை முதல் கண்டற வரைக்கும் சில்லறை வேணும் சிநேகிதா. இந்த கடவுளை கூட பார்க்கணும்னா காசு வேணும் சிநேகிதா. சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, நமக்கு புரியலையப்பா. ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். அழகு ரேசி வண்டி வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். நல்ல குடும்பம்னு பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. வள்ளுவன் காந்தி சொன்ன வாசகத்தை மதிக்கிறேன். இனிமேல் யார் இப்படி குடிக்க வேணாம்னு படிக்கிறேன். இது யாரு சொல்றது? நான் தான் சொல்றேன். அப்புறம் சொல்றேன். சொல்லுங்க சாமி, சொல்லுங்க சாமி. குடிக்காதுன்னு பெரிய பெரிய மகான்கள்லாம் சொன்னார். குடும்பத்தை பார்த்துக்கப்பா, குடிச்சேன்னா குடும்பம் கட்டு போயிடணும். அவங்கெல்லாம் சொல்லி கேட்காத போது நான் சொல்லியா கேட்க போறிய? இங்கேயும் கேட்குது இல்லை, இங்கேயும் கேட்குது. இருந்தாலும் சொல்லுவது என்னுடைய கடமை, வேற ஒன்றும் கிடையாது. குடிக்காம இருக்கிறவங்களா? அப்ப நான் குடிச்சுட்டு ஒருத்தன் பாடம் எடுக்கணும், ஒரு சின்ன பையனுக்கு பாடம் எடுக்கணும், வாத்தியார் நல்லா படிச்சிருக்கணும். குடிக்காதுன்னு சொல்லி புத்தி சொன்னோம்னா கெட்ட பின்புதான் ஞானி மாதிரி பாத்தி. அப்படின்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா குடியே கெடுக்கும் என்றது நல்லா தெரியும். இருந்தாலும் அதான் பண்ணிக்கிட்டே இருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சொல்ல வந்த வாகனம் புதிய ஆகிட்டு இருக்கு. ஆமா, அது ஏன் குடிக்கணும் நான் கேட்குறேன். என்ன மாற்றி மாற்றி கேட்குறீங்க, கொஞ்சத்துல தெரியும். முதல்ல பாத்தி அப்படின்னாக்க சின்ன பையன்லாம் பீடி சிகரெட் குடிக்கிறது பயந்தேன். இப்போ அப்படி கிடையாது, விளம்பரப்படுத்திட்டு குடிக்கிறாங்க. காரணம் ஏன்? இது உண்மையிலே நடந்த சம்பவம். பாருங்க, திருப்பூரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர் வடகரை அப்படிங்கிற ஊர். அந்த ஊருக்கு நாடகத்துக்கு பிறகு டிஜிட்டல் போட்டால் நிறைய அடிச்சு வச்சுருந்தாங்க. அந்த ஊரில் திருவிழா பெரிய கிடாவட்டு இருந்துருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் 4 டிஜிட்டல் போரில் 4 பீர் பாட்டில் 4 பையில் அப்படி பிடிச்ச வரைக்கும் இப்படி ஜிஎஸ் பண்ண வரைக்கும் அப்படி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது போய் இப்படி கொடுக்கலாமா? அப்படி கொடுத்தது மட்டும் பார்த்தாமல் அதில் ஒரு வாசகம் அழகாக எழுதியிருந்தேன். எப்படி? குடியை கெடுக்கும், ஆனாலும் குடிப்பது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எழுதியிருக்கேன். குடியை கெடுக்கும், குடிப்பது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எழுதியிருக்கேன். கொடுமை பாருங்க. நேற்று நாடகம் முடிச்சு வீட்டுக்கு போகிறேன், ஒருத்தர் போஸ்ட் மரத்தை முட்டிக்கு நிற்கிறாரு. அது எங்கள் சித்தப்பன். அதை நோறு இதெல்லாம் கேளு பார்த்து போஸ்ட் மரத்தில் முடிக்கினாரு. என்னடா அவள் அத்திட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். பொண்ணம்மா கதவை தோட்டின்னு கண்ணை முடிவு தட்டிக்கிறாரு போஸ்ட் மரத்தில். அது சரி, அதை பாய் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ஒன்றாவது உட்கார வச்சு, ஏன் அப்படி தண்ணியை போட்டு ஆடுறது, சின்னத்தை வேற கத்துது அப்படின்றேன். அது எனக்கு பதிச்சு வராது. நாங்கள்லாம் ஆடலைன்னா அரசாங்கமே ஆடி போயிரும்டா. நீ ஓ வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்குறேன். ஆரை கட்டிங்க எடுத்தாரு, ஆனால் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இனி யாருக்காச்சும் புத்தி சொல்லாமா? அரசாங்கம் ஏற்றுறது மாதிரி ஏற்றிக்கிட்டே இருக்குது. நம்மளால் ஊற்றுறதை மட்டும் நுப்பாட்டுறது மாதிரி தெரியல. நுப்பாட்டே மாட்டேன், அது வாரத்தில் போய்கிட்டே இருக்கும் பாருங்க. நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன்.
சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா. அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையத்தான் பூட்டி வைக்கிறான். அதனால் ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா. ஆடும் வரையாட்டம் அவன் கூப்பிட்டதும் ஓட்டம், ஆடும் வரையாட்டம் அவன் கூப்பிட்டதும் ஓட்டம். கடவுள் போட்ட தோட்டம் அதில் எல்லோரும் கொண்டாட்டம், எல்லோரும் கொண்டாட்டம். ஆடும் வரையாட்டம் அவன் கூப்பிட்டதும் ஓட்டம். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை. குடிக்கிற வேலையில மனசாட்சி உறுத்துதப்பா, குத்தங்கோரைய சொல்லி மனுஷனத்தான் பலிக்குதப்பா. குடிக்கிற வேலையில மனசாட்சி உறுத்துதப்பா, குத்தங்கோரைய சொல்லி மனுஷனத்தான் பலிக்குதப்பா. மற்றவர்க்கு தெரியாது நம்மோட ஆதங்கம், ஆனாலும் அடி வாங்கும் இரு பக்கம் மிருதங்க. அப்படியான்னு இப்படியான்னு, அத அப்படியான்னு இப்படியான்னு சொல்ல முடியல, அத சொல்லிடாம நமக்குள்ளார மெல்ல முடியல. என்ன பத்தி ஐயங்கிட்ட கேட்டு பார்த்தேன்டா, நீ கவலையை விடு கடமையை செய்ய என்று சொன்னாடா. சரியா தப்பா செய்கிறது தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, நமக்கு புரியலையப்பா. கருவறை முதல் கண்டல வரைக்கும், கருவறை முதல் கண்டற வரைக்கும் சில்லற வேணும் சிநேகிதா. இந்த கடவுளை கூட பார்க்கணும்னா காசு வேணும் சிநேகிதா. கடவுளை பார்க்கணும் காசா வேணும். காசா லேசா காசா லேசா காசா லேசா. ஏன் சொல்றேன் கடவுளை பார்க்கணும் காசு? இப்போ பழனிக்கு போங்களே, 100 ரூபாய்க்கு ஒரு வருஷம் வச்சுருக்கேன், 200 ரூபாய்க்கு ஒரு வருஷம், 500 ரூபாய்க்கு வருஷம். ஆமாம், 200 ரூபா கொடுத்தோம்னா, 100 ரூபா கொடுத்தோம்னாக்க 1 மணி நேரம் ஆகும் பார்க்குறது, சாமியை பார்க்குறதுக்கு. 200 கொடுத்தோம்னு வச்சுக்க, ஜெய் கொடுத்தோம்னு வச்சுக்க, அப்போ கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு 500 ரூபா கொடுத்தோம்னா உடனே தரிசனம். அந்த சாமி எடுத்து ஒரு மாலை இருக்கும், அதை எடுத்து வேறு போட்டு நீ சாமி மாதிரி இவனை கும்பிட்டு போப்பா. சாமி இன்னொரு 5000 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சாமியை கூட தூக்கி நம்ம கையில் கொடுத்து வாங்கி கொண்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காசு படுத்துக்கிற பாடு. அதான் காசா லேசா காசா லேசா காசா லேசா, பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடு கட்ட மனிதர்களுங்கள் கூடுவிட்ட ஆவிதான் போன பின்பு யாரும் அனுப்பிப்பார் பாவிகள் அந்த பணம் என சொல்லுவது வழக்கு. ஆனால் அந்த பணத்துக்கு மனசு என்ன பாடுபடுறேன்? கொள்ளையடிக்கின்றான், கொலை பெறுகின்றான், எவன் குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை பணம் என்கிற நிலைக்கு வந்து விட்டான் மனிதன். திரைக்கடல் போட்டு திரவியம் தேடிக்கணும் சொன்னான், கடல் இறந்து போகிறேன். நம்ம பெண்டாட்டியுடைய உறவை மறந்து, பெத்த பிள்ளைகளுடைய பந்தபாசத்தை மறந்து, ஆத்தாப்பனை அனாதையாக போட்டு வெள்ளைக்காரனுக்கு அடிமையாகிறேன். அவன் சொல்கிற புறம் கேட்குறேன், கக்குசுக்களை சொன்னால் கழுவுறேன், உள்ள இருக்கக்கூடிய மலத்தை கையை விட்டு அல்றனால அல்றேன். எதற்காக அப்படின்னா காசுக்காகத்தான். காசு இருந்தால் தான் வீட்டில் மதிப்பு, நாட்டில் மதிப்பு, ரோட்டில் மதிப்பு. இல்லையா தம்பி? நம்ம ரோட்டு நம்ம பொண்ணு மரம் போகிறோம் அப்படின்னா 4 வெள்ளை சட்டையாக போட்டு 4 500 ரூபா தாளை உள்ளே வச்சுக்கிட்டு அப்படி போய் நில்லுங்களே, 4 பேர் நம்ம பின்னாடி அடியால் நிறைய தெரிவாங்க. சொந்த பந்தமெல்லாம் அப்புறம் விசாரிப்பாங்க, எப்படி நல்லா இருக்கீங்களா, மாமன்பேன் மச்சான்பேன், என்ன வயக்காடெலாம் நல்லா இருக்கா, ஆடு மாடெலாம் நல்லா இருக்கா, தங்கச்சி படித்து எத்தனை மார்க், அப்போ தான் விசாரிப்பேன். இப்போ நம்மளை விசாரிக்கலை, பைக்கில் இருக்கிற பணத்தை விசாரிக்கிறேன்னு அர்த்தம் பார்த்துக்கோங்க. அப்படி பணம் இருந்தால் எந்த இடத்துக்கு போனாலும் மதிப்பு. இப்போ நான் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வெறுங்கையை வீசிக்கிட்டு போனால் பொட்டாட்டி உள்ள மதிக்குமா? புள்ள கையை பார்க்கும், இப்போ இந்தாட்டி பைக்கில் என்ன வச்சுருக்காங்க, இல்லை அங்கே தானே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்களான்னு. அது மாதிரி அது ஓன் வேலைடா என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பணத்துக்கு அப்பேற்பட்டு நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வர்றார், வந்த நாள்லேருந்து 10 நாளைக்கு 10 பேர் ஒரு பின்னாடி சுற்றிக்கிட்டே இருவாங்க. பார்த்துக்க எதுக்கு? அவனுக்கு அழிக்கிறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது, பாதுகாப்புக்கு எவன் போகிறா அவன்கிட்ட. ஏன் 10 நாளைக்கு சுற்றுறாங்க அப்படின்னா அவன்கிட்ட எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். இந்த 10 நாள் கழிச்சு அவர் சுற்றுறதுக்கு ஒத்தனாது இருக்காது. அவர் தனியாக ஒரு லக்கில் கிருகிருப்பு வந்த மாதிரி தனியாக சுற்றி நிற்பார். காணா இல்லை, இருக்கின்ற பொழுது வருகின்ற நண்பர்கள், இல்லாத பொழுது நம்ம விட்டு சென்று விடுவார்கள். இதே மனிதனுடைய வாழ்க்கை. ஆளிலே பூங்காய் மனிதர் கனிமுண்டி சாலை பட்சியெல்லாம் தன் குடிலேன்றே வாழும் ஆளிலே ஆதி போனால் அங்கே வந்து இருப்பாருண்டோ. மரம் பூத்து கொடுக்குகின்ற பொழுது, அது நிழல் கொடுக்கின்ற பொழுது, அந்த நிழலுக்கு கீழே எத்தனை பேர் சீட்டு போகிற, எத்தனை பேர் சிங்கி போகிறவர், பளிங்கி அடிச்சு தருவார், பல்லாங்குழி ஆரோக்கியத்தினர், அழகாக இந்த மாதிரி துண்டை விரித்து தூங்கி எந்திரிச்சு போகிறவத்தினர். அதே மாதிரி மொட்டை பேரா போச்சுன்னா யாருக்கிட்ட கூட போகிறதில்லை. இதே மனிதனுடைய வாழ்க்கை. ஏரி நீர் நிறைந்த போது அங்கின பட்சியெல்லாம் மாறி நீர் மறுத்த போது அங்கே இருப்பதுண்டோ. பாரி ஆளும் எந்த பட்சம் மறந்த போது அவர் பட்சத்தில் ஆகுவார். குளத்தில் தண்ணி இல்லைன்னா கொக்கும் கிடையாது, மீனும் கிடையாது. பெட்டியில் பணம்னா பெத்தவில்லையே உங்களுக்கு சொந்தம் கிடையாது.
பெட்டியில் பணம் இருந்தால் தான் கஞ்சி ஊற்றியான் கடைசி வரைக்கும் பெத்த பிள்ளை ஆனாலும். அதனால் முடிஞ்சளவு வங்கியில் பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வர்ற மருமக மாமியால் மதிக்கன்னா ஒரு 2-3 பவனில் தங்கத்தில் சங்கிலி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சோறு, இல்லைன்னா இல்லை பார்த்துக்கோங்க. நான் வாங்கி கொடுக்கவா? அதனால் தங்கத்தில் சங்கிலி போட்டு வச்சுக்கோங்க. அந்த சோறோட உங்களுக்கு ஊற்றுற சோறுன்னு நினைக்காதே, அந்த சங்கிலிக்கு ஊற்றுற சோறு. அதே மாதிரி ஆண்கள்லாம் உங்களுக்கு ஊற்றுற சோறுன்னு நினைக்காதே, நீங்கள் வங்கியில் போட்டு வச்சுல பணம், அதுக்கு ஊற்றுற சோறு. நல்லா யோசிச்சுக்கோங்க. அதை விட்டுவிட்டு சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னால், என் தம்பி பாரதி மாதிரி மதுரையில் மாலாவையும் மானாவதிலையும் சீலாவையும் சேர்த்து வச்சுருக்கேன். இன்னும் இத்தனை சேர்க்க சொல்கிறேன்றான் இவன். குடும்பம் வணங்க மாட்டா? அதை அவனுக்கு தெரியும். பணமா பாசமா என்று பார்க்கின்ற பொழுது பணம் பந்தியிலே, பணம் பந்தியிலே கூனம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே கூனம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. ஒன்னும் தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. ஒன்னும் தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கோ மனிதனில்லே. ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உண்மைத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் நம்மைதான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை, வாழ்வில் ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. அது என்னை பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. உன்னால் உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு, அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. உன்னால் உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு, அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. மண்டாய வரை மதித்துமே துணிவுமே கொண்டு, மண்ணாள வரை மதித்து மேனி துணிவுமே கொண்டே. உயர்ந்து மேலும் நாளும் பாடுபட்டார் வெற்றியும் உண்டு. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன். மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. நன்றி நன்றி. அப்படி என்பவங்க எங்கே என்று தேடிக்கொண்டு வருகின்ற மார்க்கத்தில் அடடா இயற்கை தெய்வம் குடிகொண்டு இருக்கக்கூடிய இடமாக அல்லவா இருக்கிறது. இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது மரங்கள் தான் எத்தனை வகை, தென்னை, தேவாரம், கொங்கு, கொய்யா, சண்பகம், வில்வம், வலா, ஆள், அரசு, அத்தி, அசோடு சொல்லக்கூடிய பல வகை வண்ண மரங்கா அலங்கரிக்கப்பட்ட இச்சோலையிலே மயிலின் நடனமும்
குயிலின் இன்னிசை பாட்டும் என் மனதை கொள்ளையளவாக கொள்கிறது. ஆறுகளும் அருவிகளும் பொய்கைகளும் பல்வேறு வண்ணமலகார் அலங்கரிக்கப்பட்ட சோலைகளும் காடுகளும் காடுகுடிய புதர்களும் பாறைகளும் சரிவுகளும் பள்ளத்தாக்குகளும் பெரும் தத்துவ மேதை ஞானியரெல்லாம் வந்து தங்கி யாகம் செய்ய தகுதி வாய்ந்த இடமாக அல்லவா இருக்கிறது. இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது வெறிஞ்சி பரப்பிலே குறிஞ்சி இடத்திலே இந்த குறிஞ்சி மலரகப்பட்டது. இந்த இடத்திற்கு வாய் என்று என்னை உறிஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த இடத்தை வர்ணித்தால் எப்படி வர்ணித்தால் பொருந்தும் என்று பார்த்தால், பொன்னுலக மண்ணில் வந்ததா இல்லை மண்ணுக்குத்தான் சொந்தமானதா, விண்ணில் கூட கண்டதில்லையே, இதை நேத்து வர பார்க்கவில்லையே, நானும் நேத்து வர பார்க்கவில்லையே. தையாரே தைய தையரா தானே தையாரே தைய தையரா பொன்னுலகம் மண்ணில் வந்ததா இல்லை மண்ணுக்குத்தான் சொந்தமானதா, விண்ணில் கூட கண்டதில்லையே, இதை நேத்து வர பார்க்கவில்லையே, நானும் நேத்து வர பார்க்கவில்லையே. மண்ணுலகில் மண்ணில் வந்ததா பூத்து குலுங்கு அந்த மாட்டங்களுக்கு இங்கு பனி துளி ஆடை போத்துதே, வண்ணு வண்ணத்தி பூவில் தேனை குடிக்க இங்கு குயில் பாட்டு கொள்ளை கொள்ளுதே, நாடல்களுடாதிகளும் நந்த பாட்ட தோடைகளும் பார்க்க கோடி கண்கள் வேண்டும் ஆசை வந்ததே, கொள்ளாத ஆசை விடுமா உன்னை விட்டு போக நான் என்ன மட்டத்தனமா, கொள்ளாத ஆசை விடுமா உன்னை விட்டு போக நான் என்ன மட்டத்தனமா, அம்மா காமணியில் நீரை கொண்டு பார்த்த மாட்டேனா, பொட்டு மேல பொட்டு வச்சு இவ பொட்டலில போற புள்ளே, நீ பொட்டு வச்ச குங்குமமா, நான் மண்ணில் வந்து போற கலையே, நானும் மண்ணில் வந்து போற கலையே. தென்றலுக்குத்தான் இது சொந்தமானதா இல்லை தேவி வாழும் பிருந்தாவனமா, தென்றலுக்கு தான் இது சொந்தமானதா இல்ல தெய்வீகள் பிருந்தாவனமான், சந்தனமும் தான் இங்கே மணக்குதையா ஆதல் கந்தனுக்கு சொந்தமானதா, தக்கி பொங்கி யாகம் செய்ய இந்த பூமி சொர்க்க பூமி, இந்த பூமி இப்போ இங்கே சாமி தந்தது, பிரம்மாவு என்ன நினைத்து இந்த அற்புதத்தை இங்கு வந்து என படைத்தான், பிரம்மாவும் என்னை நினைத்து இங்கு வந்து என்ன நினைத்து இதை கம்பன் இதை கண்டிருந்தால் காவி வடிப்பான், பொன்னுலகம் பொன்னுலகம் மண்ணில் வந்ததா இல்லை மண்ணுக்குத்தான் சொந்தமானதா, பின் கூட கண்டதில்லையே, இதை நேற்று வர பார்க்கவில்லையே, நேற்று வர பார்க்கவில்லையே, நானும் நேற்று வர பார்க்கவில்லையே. நன்றி நன்றி நன்றி. அப்பேற்பட்ட அந்த இடத்துல ஏதோ ஒரு சப்தம் உள்ளிருந்து சோ சோ என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறது. என்ன சோ? அடடா, அருமையான ராகம், அற்புதமான ராகம், இனிமையான ராகம், இந்த இடத்தை அலங்கரிக்கும் இன்ப ராகமாக அல்லவா இருக்கிறது. இந்த ராகத்தை கேட்கின்ற பொழுது வைரமணி மரகத்தால் கல்கட்டு, வைர கோமதகத்தால் விட்டம்பூட்டி, பச்சைமணி வரைத்தால் படகு சேர்த்து, பசுமண் நங்கத்தால் பள்ளி செய்து, பாங்குடன் சிவக்கர்மன் செய்த பிறகு பாவைக்குறமாது என்று பாடுகின்றார். எப்படி ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ. அடடா, வான்களது மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கார், நற்கரும்பஞ்சாத்திலே தேன் கலந்து பால் கலந்து தீங்கடி சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமணி இனிக்கித பாயன சொன்னானே, அப்படி இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இத்தனை காலமாக சொல்லுவோம் ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை உள்ளேருந்து சத்தம் போடாது, ஆனால் இன்னைக்கு தான் சத்தம் போட்டுருக்காங்க. காரணம் இல்லைடா பூரா முழிச்சிருக்காங்க, அதனால தான் சத்தம் வருது. விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டா, குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டாரு. அந்த வகையில் முழிச்சுக்கிட்டாங்க, கண்டிப்பாக பிழைச்சிக்குவாங்க. ஏன்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதற்கு எடுத்துக்காட்டாக இவங்கெல்லாம் ஒன்று கூடி இருக்காங்க, நம்ம நடக்க போகிறது அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னா, நாம் ஒன்றுபட்ட காரணத்தால் கிடைத்தது சுதந்திரம், நாம் ஒன்றுபட்ட காரணத்தால் பெற முடிந்தது வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு. நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்ட காரணத்தால் அற்புதமான நாடகம் இல்லையா? அது மாதிரி இவங்க ஒன்று பட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? என்னமோ ஒன்று நடத்த போகிறாங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. ஆகையின் காரணத்தால்
இப்படி ஒரு கூட்டு கிளி போல உருவாடி கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் அந்த தெய்வத்துடைய அருளால எல்லா மாமை மச்சான் அன்காளி பங்காளி சொந்த பந்தம் எல்லாமே ஒற்றுமையாக ஒரு கூட்டு கிளியாக ஜாதி மத பேதங்களை கடந்து ஒரு கூட்டு கிளியாக இந்த தெய்வத்துடைய அருளால நீங்க என்றும் வாழ வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இதோ எனது பாடல். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி பிரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் நம் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி பிரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். நமக்கு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு செல்லும் வழி எங்கெங்கும் வெள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் எண்ணம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். தர்மம் அதை மாறாமல் நியாயம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு நெல்லும் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளிப்பணமா. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளிப்பணமான். வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் பின்னை அதை தட்டுங்கள் பின்னை தொடுங்கள். ஜும். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்ந்திட தோல்வி இல்லை. வாழ்வது தோல்வி இல்லை ஊருக்கு வாழ்ந்திட தோல்வி இல்லை. தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். நமக்கு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. அப்படி நன்றிண்ணே. அப்படி பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை என சொல்வார்கள். அந்த வகையில் பண்பாட்டோடு அந்தாலும் கூட இப்பப்பட்ட ராகமை இப்படி என்றால் உங்களுடைய தேகத்தலகை எண்ணி முடியாது போல இருக்கிறது. அரசனம் விரும்புகின்ற நவமணி பெட்டகமா வணக்கம். நடராஜன் அண்ணா அவர்கள் எனக்காக அந்த பாடலை பாராட்டி 105 ரூபா கொடுத்து நன்றி நன்றி கலந்த வணக்கம் நன்றி கலந்த வணக்கம். ராகமை இப்படி என்றார் இவருடைய தேகத்தலகை எண்ணி முடியாது போல இருக்கிறது. அரசனம் விரும்புகின்ற நவமணி பெட்டகமா
கலை களஞ்சியமா, காவியம் தீட்டப்படாத ஓவியமா, எப்பேற்பட்ட அழகு இடகுது இல்ல செய்யும் இளநகம் உள்ள சின்ன நடகுது அன்னம் மின்னும் நறுமலர் கண்ணம் கொள்ளும் படகுது பார்வை பூமே படித்தில் வேறு என்ப குடும்பத்து கொங்க இந்த குலமகள் ஜீவ கங்கை என்பதற்கு இந்த மங்கை நின்று உலாவிக் கொண்டிருக்கின்றார். சங்கு கழுத்து சலசல வளகஞ்சி கைகள் ஒற்றிய வயிறு உலகாசுமை உலகாலும் ஈசன் கை புன்னகையும் பூ போன்ற தேகத்தையும் பார்க்கின்ற பொழுது தாகத்தை போக்கும் மோக அறிவியாக அல்லவா உலாவிக் கொண்டிருக்கின்றாள். இந்த வாது யாரு தையரத்தையா 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 தையர தையர தையரத்தையா சித்திர செவ்வானமும் சிரிக்க கண்டேன் என் முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம்மா ஏ குய வனமணி தண்டன வன தையரத்தையா தையரத்தையா சித்திர செவ்வானமும் சிரிக்க கண்டேன் முத்தான முத்தம்மா தையரத்தையா கண்ணான கண்ணம்மா ஏ தையரத்தையா தையரத்தையா தையர தையர தையரத்தையா மையல் கிட்ட கண்ணாலே மையல் கொண்ட நேரம் முதலா பார்த்தேனே வாக்கியா கரோரா மையல் இட்ட கண்ணாலே மையல் கொண்ட நேரம் முதலா பார்த்தேனே வாக்காய் கரை ஓரம் அவள் சாயாமல் சாய்ந்தாலே மார்பிலே சாயாவல் சாய்ந்தாலே மார்பில்லே அவள் தள்ளி கட்டும் கண்டங்கியோ அரகுறையா ஒதுங்க அடுங்காம அணைச்சாலே வெகு வெகு பாமயங்க வெயில் இட்ட கைகாரி மயக்கி விட்டால் என்ன ஏ குய வனமணி தண்டன வன தையரத்தையா தையரத்தையா சித்திர செவ்வானமும் சிரிக்க கண்டேன் என் முத்தான முத்தம்மா தையரத்தையா கண்ணம்மா மாமாய பேர சொன்னா மறுக்கொழுந்து வாசம் ஆளான பொண்ணுக்கெல்லாம் காதோரம் கூசம் மாமாய பேர சொன்னா மறுக்கொழுந்து வாசம் ஆளான பொண்ணுக்கெல்லாம் காதோரம் கூசம் முதலாக நான் அறிமுகமானே அறிமுகமாகி இவளுக்கு அடக்கலமானே உன்னை காணாமத்தான் இங்கு நான் வாழ்கிறேன் தென்னை மரத்தோப்பு புள்ளே குயிலே குயிலே உன்னை தேடி இங்கு ஓடி மயிலே மயிலே தென்னை மரத்தோப்பு புள்ளே குயிலே குயிலே போய் வரவா என்றாலே இவ குத்து விளக்கொண்டு ஏத்தி வச்சு இவ குத்த வச்சு பொண்ணு காத்திருந்தா குத்து விளக்கொண்டு இவ குத்து விளக்கொண்டு ஏத்தி வச்சு ஜாய் ஆஜானி குத்து விளக்கு ஏத்திடா குத்து விளக்கொண்டு ஏத்தி வச்சு உனக்கு அவசியம் சரியாதா இவ குத்த வச்சு பொண்ணு காத்திருந்தா குத்து விளக்குக்கு எண்ணெய் தந்தா இந்த குமரி பொண்ணுக்கு கண்ணி தந்தா உத்தரவு போட்டு விடு உத்தரவு பொட்டு விடு யோசிக்க நேரம் இல்லை இனி ஒத்திக்கைய பார்த்து புட்டா இன்னி மெத்தைக்கு தூக்கம் இல்ல ஆடி சாமந்தி பூவே சமஞ்ச பூவே சாமத்தில் இருக்கு சங்கதி இன்னைக்கு நடு சாமத்தில் இருக்கு சங்கதி அத்தி பழஞ்சகப்பா இந்த அத்த மக சகப்பா ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டுதகப்பா ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை தங்குதப்பா போய் வரவா என்றாலே ஏக்கத்துடன் பாப்பா போய் வரவா நான் போய் வர ஏய் போய் வரவா என்றாலே ஏக்கத்துடன் பாப்பா நான் திரும்பி வரும் வரைக்கும் கரையினிலே இருப்பாள் பிள்ளை உணர்வில்லை வாடுவாள் உணவில்லை உறவில்லை வாடுவாள் அவள் என் முகத்தை பார்த்ததுமே துள்ளி துள்ளி வருவா முத்தா
சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன். முத்தான முத்தம்மா எந்தன் கண்ணான கண்ணம்மா. நன்றி நன்றி. அப்படி முட்டுக்கட்டா அப்படி இன்னவளையும் எந்த இடத்தையும் அடுத்து கொண்டு பாடிக்கொண்டு வந்தார். காலதாமதம் காரிய கேடிய வச்சனார். ஆகிய காலத்தார் சுந்தரம் நிறைந்ததும் புற்றிறந்த மங்கை இவள். சுந்தரம் நிறைந்ததும் பொன்சிறந்த மங்கை இவள். இந்த உலகில் ஏன் வந்தார் அந்தரமி குந்த தேவ அந்தரமி குந்த தேவ துந்துபி முழங்க வரும். தரகம் இந்த தேவ துந்திமி முழங்க வரும். இந்திரன் வணங்கு எங்கள் கந்தசாமி கேட்டகுந்த. சுந்தரம் நிறைந்ததும் புன்சிறந்த மங்கை இவள். இந்த உலகில் ஏன் வந்தார் ஏன் வந்தாள்? ஏன் வந்தாள்? எதற்காக வந்தாள்? இவள் யாராக இருக்கக்கூடும்? அறிந்தோம் அன்றுனா ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ஆனந்த கண்ணீர் உற்பத்தியான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய இரு மாதர்கள் உறுத்தியான இளையவள் சுந்தரவள்ளி தான் இந்த திருமணத்தை சுதந்திரமாக வளர்ந்திருக்கின்றாள். அடடா, கோபுரத்தை அலங்கரிக்க வேண்டிய கோபுர கலசத்தை, மணி மகுடத்தில் பதிக்கப்பட வேண்டிய இந்த மாணிக்க கல்லை, கந்தனை அலங்கரிக்க வேண்டிய இந்த கடம மலரை இப்படி காணகத்தில் விட்டீங்கன்னா விருவத்து கருத்து போயிடாதடா. அந்த கந்த பெருமானிக்கு மனமுடிக்க வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிட்ட காரணத்தா நாமும் இங்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இதை வைத்துக்கொண்டு ஒரு கழகத்தை துவக்கிடுவதால் நற்கழகம் சொற்கழகம் பொற்கழகம் சொல்வார்கள். முக்கழகத்தில் அது எக்கழகம் நடந்தாலும் அது நற்கழகமாக முடிய வேண்டுமே. ஆனால் அங்கும் இங்குமாக ஒரு ஆடவன் உலாவிக் கொண்டிருக்கின்றார். இவளைத்தான் முதலாக சந்திக்க வேண்டும் போல இருக்கிறது. ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. அவள் எங்கே மனோ எங்கே அவளாய் ஓடிவா தேடுதே வரும் அங்கே பாடல் எங்கே கேட்டதும் கண்களே தூங்கவா தூங்கவா நடந்துட்டு தான் இருக்கு. தூங்கவா சிறப்பா நடக்குது. காசை கொடுத்துட்டு இப்படி படுத்து தூங்கவா? நான் வேணா உள்ள போய் தூங்கவா? காலையில் ஊர் கூட்டமே நடக்கும். இல்லை எல்லாம் கோமாவுக்கு போயிட்டீல? சரி, காலையில் ஊர் கூட்டமே நடக்கும்னே. உனக்கு தான். அட ஏன்டா கிறுக்கு போயல என்னான்னு கேட்கணும். ஏன் எதுக்கு அந்த மாதிரி விவரமா கேட்கணும். சிந்தனையை எங்கேயோ வீட்டில் வச்சுக்கிட்டு ஆஹா சங்கில நான் மாதிரி முளைச்சிருச்சா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. எப்படி சொல்லவே இல்லை. என்னடா உன் வீட்டில் நடக்கிறது எனக்கு எப்படா தெரியும்? யாரா கிறுக்கு போய? நான் என்ன சொல்றேனே இன்னும் உனக்கு புரியல. என்ன பூனை சம்பு பூத்தாச்சு. பூனை சந்துக்குள்ள போயிருச்சா? அதான்டா பூவர சம்பு பூத்தாச்சு
போவாயோ பூவரசம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு காவேரி போலே பொங்குற மனசு பாடாதோ கரகர வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகிற பொள்ளாச்சி வண்டி அண்ணே ரயில் இப்ப போண்டாட்டி எல்லாம் விக்கணும் வீணே சிக்கு 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 நடப்பதோ மார்கழி மாசம் கையிலே நிச்சயதார்த்தம் நேரம் வரும். ஆமாப்பா ஆமாப்பா நடப்பதோ மார்கழி மாசம் கையிலே நிச்சயதார்த்தம் நாதஸ்வரம் மேலும் வரும் நிதமும் நெல்லு சோறாக்கி நெத்தில மீன குழம்பாக்கி மச்ச வந்தாக்கி கொடுப்பேன் மாறில சாஞ்சி புதையல் எடுப்பேன் டின் டின் டின். பூவர் சம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு சேரியும் வந்தாச்சு காவேரி போலே பொங்குற மனசு பாடாதோ காவேரி போலே பொங்குற மனசு பாடாதோ பாடாதோ அப்படி இருக்கணும் நறுக்கு தெரிஞ்ச மாதிரி பாரதியா கொக்கா நான் ஆமா. அதனால அது கொக்கு இல்ல, காக்கா. அப்ப ஐயப்பா கலக்குற போங்க அண்ணா அப்பா. என்ன பண்றீங்க இங்க ஏன் கூப்பிட்டீங்க என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அம்மா ஏன் கூப்பிட்டீங்க அப்புறம் என்ன? எதுக்கு கூப்பிட்டீங்க ஆ. என்ன பண்றீங்க இப்படி கேட்கணும்டா நீ அது அப்படிதானே கேட்டேன் என்ன பண்றீங்க நீங்க நீ ஆரம்பத்துல இருந்து கேட்காம முடிவுல இருந்து ஆரம்பிக்கிறமா என்னை ஏன் கூப்பிட்டீங்க ஆ. அண்ணா எதுக்கு கூப்பிட்டீங்க ஆ. இங்க என்ன ஏய். நீ வேற ஏதோ பூதியாக நாங்க பாக்குறேன் என்ன பண்றீங்க ஆமா நம்ம இடத்துக்கு ஒருவர் வந்திருக்கிறார் பாரதி. வந்தது பி நாரதர் ஏய் என்ன பின்னாரு அதானே கேக்குறேன் பாரதி எதுக்கு வந்திருக்காரு பி நாரதர் வந்திருக்கிறாரம்மா ஆமா பி நாரதர் எப்படி வந்திருக்கிறார் தெரியுமா மேலோகத்திலிருந்து நம்மை காண வந்திருக்கிறார் மேலகத்துல இருந்து ஆமா. தெய்வலவாசி அவருக்கு முன்னாடி பி வரும் இது ஆமா. என்ன வித்தியாசமா இருக்கு அவங்க அப்பா பிரம்மா பிரம்மாவோட இனிஷியல் முன்னாடி பீனு போட்டு பி நாரதர் சொல்லுவோம்ல அவர். பிரம்மாவின் புத்திரர் ஆமா. கலைமானி மைந்தன் பார்த்தீர்களா ஆம். பேசுறீங்களா வாழைப்பழம் கொடுத்தாரா வாழைப்பழம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரா வாயில் வைத்துக் கொண்டார் டேய், வாழ்வதற்கு பலம் கொடுத்தாரா பக்கி ஆமா ஆமா பக்கி கொக்கி எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு பேசுவாரா பேசுவார் பூதி வாகனமா ஆக்க போறாரு ஆமாம். சரி அழையுங்கள் பார்ப்போம் எங்க பாப்போம் அழை- எங்க பாப்போம் பாப்பமா பாப்போம் பாப்பம் பாப்பம் கூப்பிடு அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா இசைக்குழுவுக்கு வேலை இசைக்குழுவுக்கு இப்பதான் வேலை அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அப்படி 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 போதுண்டா டேய் 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 உன் தொழிலை நான் மெச்சுக்கொண்டேன் இப்ப என்னமோ சொன்னீங்க பக்கத்துல போகும்போது என்ன சொன்னேன் போதும்டா முட்டா. போதும்டா முட்டா. முட்டா பயலுவலா அப்படின்னு அப்படி சொன்னியா தெரியாம வாயை திறந்து பாடிட்டேன் சரிண்ணே வாங்க சாமி வருவாரா வரமாட்டாரா வருவாரு வர சொல்லு வாடா அம்மா வாங்க சாமி வர சொல்றியா அப்ப நான் போவேன் இல்ல வேணாம் அப்புறம் நான் சரிம்மா வந்தவரை வரவேற்பது எங்களது குலப்பண்பு கிளம்புறோம். அதனால அண்ணே கிளம்பலாம் இரு கிளம்புறேன்னு சொல்றேன் அம்மா. வெட்டி பேச்சு வீர அதெல்லாம் சரி அம்மா, வராது கிளம்பு. கொண்டு வருவாரா கிளம்புறேன்னு சொன்னோன்னே சந்தோஷப்படுமா ஆமா ஆமா எனக்கே தான் சொல்றேன் எனக்கே தான் நம்ம சந்திக்கிறோம் உங்க அண்ணன் அதனால கிளம்பிட்டா? வரவேற்பை கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நீங்க போலாம் தலைவா தவ புதல்மா ஆகட்டும். வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே தலைமாந்தவம் புதல்மா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே நிறைவான குணம் கொண்ட அருள் வெள்ளமே நெடுங்காலமாய் வணங்காமுடி அருள் கேசரின் புறங்கான நீடிலாது யார் வெல்வாம் ஈரேழை ஈரல் உலகிலும் தலைமாந்தவம் புதல்மா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்தேன்
வெள்ளை பூண்டு பனி பூண்டு. ஷோ அண்ணா என்னண்ணா இது? ஏய் சும்மா இருங்கப்பா. வெள்ளை பனி பூண்டு, வெள்ளை கமலத்தில் விட்டுறப்பா, வெள்ளை அரியாசன் தலசரோடு என்ன சரியாசனம் வைத்த தாய் என்று சொல்லக்கூடிய கலைவாணிய மைதானிய நீங்கள் எங்க இடத்துக்கு வந்தது? பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாகிறதுனால் சிறியால் வணங்குகிறேன் சுவாமி, வாழ்த்தி அருள் புரியுங்கள். ஆயா எந்திரிச்சிட்டியாடா செல்லம்? அண்ணே அப்படியே இறங்கி போய் எல்லாத்தையும் கிளப்பி விட்டானே. தூங்குனா என்ன தேவை? இந்த பக்கம் தலை வைக்கணும். இருமா 3 திசையில தலை வச்சு படுத்துட்டாடா செல்லம். இங்கிட்டு தலை வச்சுக்க. செழிச்சுக்குங்க. என்னடி பண்ற? சரிங்க அம்மா நாங்க கிளம்புறோம். இப்படி வாங்க சாமி. சாமி வாங்க சாமி. எனக்கு கட்டி ஒரு சின்ன உதவி என்னப்பா பண்ணுங்க. உதவி? ஒண்ணும் இல்ல, பெரிய உதவியெல்லாம் இல்ல. சரி. ஏதோ மருந்து வச்சிருந்தா கொடுங்களேன். எதுக்கு? இல்ல இந்த புள்ள என்ன மறுசடங்கு அடையல. அது உண்டா? அது உண்டுதான் அண்ணே, இதெல்லாம் அப்படியே போடுங்க. மைதான் அருமை விதிர் விதித்து ஒன்றிய தளர்க்கு கைதான் ஏய் அது மறுசடங்காரங்க ஆகல. அப்படியே நாங்க போட்டுறோம். கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளோம். எடைத்தான் போற்றி ஜெய ஜெய போற்றி என்று கைதான் வடக்கிட்ட கண்மணியே, கருத்துள் டெப்பிடித்த பெண்மணியே, அருமையான வணக்கம், அற்புதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இந்த இடத்தையே அலங்கரிக்கும் என்ப வணக்கமாக அல்லவாய் இருக்கிறது. இந்த வணக்கத்தை பார்க்கின்ற பொழுது இருப்பினும் தாய் எவ்வாறு வணங்க வேண்டும், தந்தை எவ்வாறு வணங்க வேண்டும், தெய்வத்தை எவ்வாறு வணங்க வேண்டும், ஒரு ஆச்சாரியாரை எவ்வாறு வணங்க வேண்டும் என்கின்ற பலவிதமான நியதிகள் உண்டு. நீ மட்டுமல்லாது உலகத்துல வாழ்விலே எல்லோருமே வளம் வந்து வணங்குவது ஒரு வழக்கு. ஆனால் அந்த வழக்கு என்ன என்பதை அறிவதற்கு முன்பாக இந்த இடத்துல மகளே நீ வாழ்க, மனம் போல வாழ்க, குலம் வாழ வாழ்த்துகிறேன், அதை உளமாற வாழ்த்துகிறேன். மகளே நீ வாழ்க. தமிழோடு பாடுகின்ற தேவதையே நீயும் நலம் பெறவே, உந்தன் குலம் போட்ட நரவோடு நீ வாழ வேண்டும். கோடான கோடி மக்கள் வாழ்த்திடணும் நான் தினமும் பாராட்ட இங்கு நான் உன்னை வாழ்த்துகிறேன். மகளே நீ வாழ்க, மனம் போல வாழ்க, உறவாட வாழ்த்துகிறேன், அதை உறவாட வாழ்த்துகிறேன். மகளே நீ வாழ்க. நன்மகளே, நல்ல தமிழ் மகளே, நாடில போற்ற நாரதன் ஆசி தந்தேனம்மா. உன்னை பற்றிய விருதாந்த விதிமுறை என்ன என்பது எனக்கு தெரியும். இருந்த போதிலும் உன்னத்துல சில விதமான விவரங்களை கேட்டு நான் அறிந்து கொண்டு போட வந்திருக்கிறேன். கேட்கலாமா? ஒப்பிட முகமில் இருந்து உபசரித்து பேசி உப்பில்லாத கொள் மார்த்தால் உண்பது அமிர்தமாக தெய்வலோகவாசி நீங்க, பூலோகவாசி நாங்க. தெய்வலோகவாசியாக இருந்தாலும் தெய்வங்களுக்கு பணிவிட செய்கிறீங்க. பூலோகத்தில் திணை கடவுளை திணை காவலை பார்க்கறதை சந்திக்க வந்திருக்கீங்கன்னா இதுவே பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக கருதுறோம். தெய்வங்களை நேரில் சந்திக்கிறவர் நீங்க. ஆனா நாங்க ஒரு கல்லை வைத்து இதான் தெய்வம்னு சொல்லி அதற்கு பூஜைகள் செய்யக்கூடிய சாதாரண மாண்ட பிறவி. அப்படி இருக்கும்போது எங்களை நீங்க பார்க்க வந்தது மிக்க மகிழ்ச்சியான விஷயம். இருந்த போது நீங்க சொன்னீங்க தாயை எப்படி வணங்குவது, தந்தை எப்படி வணங்குவது, சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் எப்படி வணங்குவது, தெய்வத்தை எப்படி வணங்குவது அப்படின்னு சொன்னீங்க. தாயை வணங்கணும்னா இரு கரங்களையும் வயிற்றுக்கு நேராக வைத்து வணங்கணும். 10 மாத கருவில் சுமந்து பெற்றெடுக்கும் தன்மை தாய்க்கு உண்டு. அதனால தாயாகப்பட்டவ கருவில் சுமந்தாலும் ஒரு தந்தை இதயத்தில் சுமக்கிறான் பிள்ளை. அதனால நெஞ்சுக்கு நேராக தந்தையை வணங்க வேண்டும். தெய்வம் அதாவது குருவாகப்பட்ட ஆசிரியர் வணங்கன்னா கல்வி கண் என்று சொல்லக்கூடிய திறந்து வைக்கக்கூடிய ஆசிரியர், ஆசிரியர் பணி அர்ப்பணி சொல்லி வச்சிருக்காங்க. இருந்த போலும் கண்களுக்கு நேராக வணங்குவது ஆசிரியரை. தெய்வத்தை வணங்கணும்னா 2 கரங்களையும் மேலே தூக்கி தலைக்கு மேலே கும்பிடணும். அதுதான் தெய்வத்தை வணங்கும் தன்மை. இப்படி இருக்கும் பொழுது உங்களை நான் வணங்கியிருக்கேன். ஆசிரியர் போல நினைச்சு தெய்வம் போல நினைச்சு உங்களை வணங்கிய காரணத்தினாலே உங்களால் சிறப்பு என்பது எத்தனை பெண்களுக்கு கிடைத்தாலும் இந்த இடத்தில் இந்த பெண்ணுக்கு கிடைக்கிற நம்பிக்கை நிறைய இருக்கு. வாருங்கள் சுவாமி, கேளுங்கள், பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். இலக்கிய பெருமகண்டே, இடையில கருத்து கண்டு பல பல கொள்கை கண்டு பயமில்லா தொடுத்து கண்டு பாரியில் உள்ள நற்குணங்கள் எல்லாம் ஒருங்க விடத்தில் இணைய கண்டு திருக்கண்டு பொன் மேனி கண்டு திகழும் நல்ல அருள் கண்டு சதுக்கற்ற பிறக்கண்டு சத்தமிழ் பாடுகின்ற திறமைமிக்க பெண்மணியை கண்டதா மிகவும் நான் ஆனந்தம் கொண்டேன். சந்தோஷம். மடக்கில் வாழ் சிறு கண்டு பாரதி நன்னிதம் கண்டு ஐயன் சுத்த கழுத்து கண்டு சிவன் சுத்த கழுத்து கண்டு அயன் 5 சிரசனும் கண்டு கொலை இந்திரன் 2 கண்ணும் கண்டு. ஆனால் மன்னார்குடி அபிராமி இன்னைக்கு தான் பாக்குறேன்.
மயிலாடுதுறைன்னு சொல்லுங்க. மயிலாடுதுறை. நான் மன்னார்குடினே இப்படி சொல்லி அது சொல்லி அப்படியே மறி போச்சு. அதனால இப்ப இடத்துல உடத்துல நான் சில விதமான விவரங்களை கேட்கணும். சரி, அதற்கு தக்கவாறு நீ பதில் சொல்ல. கண்டிப்பாக சுவாமி. கதலைவீரர்கள் அத்தனை வையினும் குரவாயில் குறைவீர்களும் மன்மதலிலையில் மங்கையர் வையினும் செவிபர் செவிக்கு இன்பமே கிட்டும் அப்படின்னா மழலைசையும் அலசிசையும் மேலம்பரத மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்லி வச்சிருக்காங்க. உன்னுடைய ஆசையை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஆபத்து குதா பிள்ளை அரும்பசி குத வண்ணம் பாகத்தை தீர தண்ணி தரித்திர மரியா பண்டி கோபத்தை அடக்க வெந்து குருமொழி கொள்ளாசிட பாவத்தை தீர்க்க திட்டம் உலகத்துல ஏழுமே இருந்தல்ல பயன் இல்ல சொல்லிருக்காங்க. மொத்தத்துல பாத்தி அப்படினா இந்த உலகத்துல வந்துட்டோம் அப்படினா யாருக்காச்சும் உனக்கு பயன்படணும். எப்ப எது எங்கே உதவணுமோ அது அங்க உதவறது தான் சிறப்பு கிடைக்கும். அது போல கேட்கணும்னு வந்திருக்கீங்க. பரவாயில்ல, எத்தனை பெரிய சிறப்புகளை நீங்க செய்து வச்சிருக்கீங்க. இந்த இடத்துல என்னை சந்திக்க வந்த காரணத்தாலே உங்களால் எனக்கு சிறப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கை நிறைய பேர் இருக்கிறது. கேளுங்கள் சுவாமி, பார்ப்போம். நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு அப்படினா முதல்ல வந்து எல்லாத்தையுமே நம்பிக்கை வைக்கணும். ஆமா, எப்படி? அதுக்காக எல்லாத்தையுமே நம்ப கூடாது இல்லையா? தெய்வம் இருக்கு அப்படிங்கறது முதல்ல நம்பணும். அது உண்மைதான். என்ன நம்பணும்? தெய்வம்ங்கிறது நேர்ல வந்து நமக்கு காட்சி கொடுக்காது. அந்த தெய்வத்தை நாம் உணரத்தான் முடியுமே ஒழிய அதை புடிச்சு எல்லாம் பார்க்க முடியாது. சரி, ஆக தெய்வம் இருப்பது உண்மைதானே? ஆமா. சில பேர் பார்த்தீங்கன்னா தெய்வம் நமக்கு மேலே ஒரு சக்தி, அதுதான் தெய்வ சக்தி. என்ன ஓடி 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 உலர்ந்த ஜோதியின் ஆடி நாடி 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 நாட்கள் இருந்ததாம் தேடி 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 தேகம் கசங்கி கோடி 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 பரமாந்தர் கோடி. அப்ப உலக உள்ளமே பெரும் கோவில் ஊனோடம்பே ஆலயம் தெல்ல தெளிந்த அருக்கு ஜீவனே சிவலிங்கம். தெய்வம்ங்கிறது இதயத்துல இருக்கணும். கோவில்ல போய் உள்ளார்த்தத்தோடு உண்மையான மனதோடு அகமும் முகமும் மலர வரவேற்புன்னு பெரியவங்க சொல்வாங்க. ஆனா கோயிலுக்குள்ள போய் சாமியை கொண்டும்போது உள்ளத்துல சுத்தமான உள்ளம் இருக்கணும். அதனால கோயிலுக்குள்ள சாமியை கும்பிடும்போது, அப்பா இறைவா உன்னை பார்க்க நான் வந்திருக்கேன், 5 ரூபா செருப்பை வெள்ள கட்டி போட்டிருக்கேன், செருப்பை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் நாம சாமி கிட்ட சொல்லி சாமியை செருப்புக்கு காவல வச்சுறோமே, அதுக்கு என்ன பண்றது? என்ன அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. உலகத்துல வந்து உள்ளம் பெருங்கோவில் ஊனடம்பே ஆலயம் தெல்லத்தளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம். சரி, உள்ளத்த கோயில் கொண்டாந்து கடைசியா சிவன் எங்கடா இருக்கு, வேற எங்கேயும் இதயத்துக்குள்ளதான் இருக்கிறார் சிவனாகப்பட்டவர். அப்புறம் எதுக்கு அந்த கோயில்? ஆன்மா, அதாவது ஆலயம் என்பது ஆ என்றால் ஆன்மா, லயம் என்றால் ஒடுக்குவது. இந்த ஆன்மாவை ஒடுக்கக்கூடிய ஆன்மீக சிந்தனையோட இருக்கணும்னா, எந்த சஞ்சலமும் சலனமும் இல்லாம இருக்கணும்னா கோவில் என்று ஒண்ணு வேணும். ஏன்னா கோயிலுக்கு உலகத்துல வந்து கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுன்னு சொன்னாங்களே. பத்த பிரகலாதன் என்ன சொன்னா, சரி சாமி எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப கேட்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், தூண்ல இருப்பான் துரும்ல இருப்பான். சரி, அப்ப பாத்தி அப்படின்னா அவங்க அப்ப இரணியாச்சன் செய்யா தூண்ல அடைக்கிறான். சரி, அடிச்சவன் தூணுக்குள்ள இருந்து வருகிறான். நரசிம்ம பெருமாளாகப்பட்டவர். நாம எதற்குள் தெய்வம் இருக்கிறது என்பதை நாம் நம்புகிறோமோ அதற்குள் கண்டிப்பாக தெய்வம். கண்டிப்பாக நம்பினால் தான் கல்லு. பாருங்க, கல்லுன்னு பார்த்தா கல்லுதான், தெய்வம்னு பார்த்தா தெய்வம் தான். கல்லுன்னு நம்ம நினைக்கும் போது இப்ப படிதுற கல்லுக்கும் தெய்வமா குடி இருக்கிற கல்லுக்கும் போட்டி வந்துருச்சா. படிதுற கல்லு தெய்வத்தை பார்த்து கிடைச்சா, ஐயா நீயும் கல்லுதான் நானும் கல்லுதான், ஒன்ன மட்டும் கோவில் கருவறையில வச்சு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் எல்லா அபிஷேகம் செய்யறாங்க, ஒன்ன போல நானும் கல்லு தானே, என்ன மட்டும் படிதுற கல்லா போட்டு மற்றவர் துணி துவைக்கும் மிதிக்கவும் பயன்படுத்துறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு படிதுற கல்லு தெய்வத்தை பார்த்து கிடைச்சா. அப்பதான் தெய்வம் சொன்னிச்சா, உன்னதாப்பா நீயும் கல்லு நானும் கல்லு. ஏன் தர்மா அந்த மாற்றம்? ஒரு சிற்பியாகப்பட்ட உன்னையும் சிற்பமாக மாற்றுவதற்கு முயற்சித்தான். ஒரு அடி அடிச்சா தாங்கிக்கிட்ட, 2 அடி அடிச்சா தாங்கிக்கிட்ட, 3வது அடி அடிக்கும் போது நீ உடைஞ்சு போன, உடைந்த நீ சிற்பமாக மாறுவதற்கு அது அருகதை கற்றவன். ஆனா என்ன பாருங்க, எத்தனை அடி அடித்தானோ அத்தனை அடிகளையும் தாங்கி கொண்ட காரணத்தினால கோவில்ல கருவறையில் தெய்வமா நான் இருக்கேன். ஆனா இறைவனாகப்பட்டவன் பாருங்க, வேதனையை கொடுப்பான், வேதனையை கொடுப்பான், சோதனை கொடுப்பான், எல்லாத்தையும் தாண்டி வெளிவரும் பொழுது பெரிய சாதனை கொடுப்பான். அந்த நம்பிக்கை இறைவன் மேல எனக்கு எப்போதுமே உண்டுங்க. அத பாத்தி அப்படின்னா அதான் பொறுத்தவன் பூமி ஆழ்வான், கண்டிப்பா பொறுக்காதவன் காடாழ்வான். அது உண்மைதான். அவன் பொறுக்கல அப்படின்னா கிலோ ஓட்டு துணியை துவைக்க வேண்டியது இல்லையா? இப்படி எத்தனை உலகம் அப்படி பார்க்கின்ற பொழுது எல்லா பக்கமும் ஜீவன் இருக்கா, இறைவன் நண்பன் எங்கும் நிறைஞ்சிருக்கான், எல்லாத்திலுமே நிறைஞ்சிருக்கேன். ஆனால் கண்ணுக்கு புலப்படுவதில்லை. இல்லை, காத்து இருக்கு என்பது உண்மை, ஆனால் அது கண்ணுக்கு புலப்படுவதில்லை, தெரியாது. ஆக மொத்தத்தில் அதனால காத்து கண்ணுக்கு தெரியல அப்படின்றதால இல்லைன்னு சொல்ல முடியுமா? கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்ப எங்கும் நிறைந்திருப்பவன், கண்டிப்பாக நிறைந்திருப்பவன் யார் அப்படின்னா இறைவன். மனிதனுக்கு தெரியாம ஒரு விஷயத்தை நாம மறைக்கலாம், இறைவனுக்கு தெரியாம மறைக்கவே முடியாதுங்க. பாத்தி அப்படினா ஏன் அப்புறம் ஏன் கோயிலுக்கு போறோம்? இதான் கேள்வி. எப்படிங்க? அப்புறம் எதற்காக கோயிலுக்கு போக வேண்டும்? வீட்லயே ஒரு சாமி கும்பிட்டுக்கலாம்னு சொல்லுவீங்களா? எல்லா பக்கமும் கடவுள் இருக்கானே. ஆமா, அப்ப ஏன் கோயிலுக்கு? கோயில் எதற்கு? குளங்கள் எதற்கு? வேண்டாமே. அப்புறம் ஏன் போறோம்? இதான் கேள்வி. இதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க சுவாமி. பாத்தி அப்படினா உடம்பு இருக்கு, சரி, உடம்புல வந்து எல்லா பக்கமும் ரத்தம் இருக்கு. ஆமாங்க, எல்லா உடம்புல எந்த பக்கம் வெட்டா ரத்தம் இருக்கு, ரத்தம் வருது. ஆனால் இந்த ரத்தம் தான் பாலாக மாறுகிறது. பால் எந்த இடத்துல வரும் அப்படினா மடிக்காம்பு. ஆமா, எல்லா இடத்துலயும் பசுவின் மார்பில் இருந்தது பெண்ணுக்கு குழந்தை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கின்றான். ஆமா, ஆனா இருக்கக்கூடிய இடம் ஆலயம். அதே மாதிரி உடம்பு அப்படின்னா உடம்புல எல்லா பக்கமும் ரத்தம் இருக்கு. ரத்தம் இருந்தாலும் பால் சுரக்கக்கூடிய இது இடம் எது அப்படின்னா
அதே மாதிரி இறைவன் தீர்க்கமர நிறைந்திருக்கிறான். அருள் சுரக்கக்கூடிய எது இடம் எது அப்படின்னா ஆலயம். அதனால ஆலயத்துக்கு போகணும். அதான் பெரிய விஷயம். இப்ப சுரக்கக்கூடிய இடம் அந்த இடம் தான். அதனால அந்த இடத்துக்கு போனா அருள் கிடைக்கும். சரி, இங்க இருந்து நம்ம கும்பிடலாம். அந்த இடத்துல ஆலய வழிபாடு என்பது அதற்காகத்தான் அந்த கோயில். அங்கேதான் இதே கேள்வியா பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் ஆகாயத்திலிருந்து அப்படியே காற்றுக்கு வரப்படுகிறது. காற்றுல இருந்து நெருப்புக்கு வருது. நெருப்புல இருந்து நீருக்கு வருகிறது. நீர்ல இருந்து பூமிக்கு வருது. சரி, எப்படி அதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி. அப்ப வானோடு வானாக எங்கும் நிறைந்து பறந்திருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா இறைவன். அவனை கொஞ்சம் கொஞ்சம் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி என்பது அழுக்கு. சரி, இந்த பூமி என்பது அழுக்கு. இந்த நம்ம ஒரு லட்சம் போய் உட்கார்றான், ஏற்றில மண் ஊட்டிடுது. மண் ஊட்டி என்ன பண்ணுவோம், அதை சுத்தப்படுத்துவது என்ன அப்படின்னா தண்ணி. தண்ணி ஆமா, தண்ணியவே சுத்தப்படுத்துறது நெருப்பு. சரி, ஏன் அப்படின்னா கொதிக்கும் தன்மை ஏற்படுகிறது. அப்ப கொதிக்க வச்சீங்கன்னா அது சுத்தமாயிடும். அது தண்ணி. அந்த நீர் நெருப்பை சுத்தப்படுத்துவது அப்படின்னா காற்று. அந்த காற்றை சுத்தப்படுத்துவது அப்படின்னா ஆகாயம். அப்ப அங்கிருந்து இப்ப பாத்தி ஒரு கும்பாசம் வைக்கிறோம் அப்படின்னா அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆகாயத்திலிருந்து காற்று, இதுல இருந்து ஆகாயத்திலிருந்து காற்றுக்கு, சரி, காற்றுல இருந்து நெருப்புக்கு, சரி, நெருப்புல இருந்து நீருக்கு, நீர்ல இருந்து இந்த மண்ணுக்கு. இப்ப ஒரு கும்பாபிஷேகம்னு சொன்னீங்க, இப்ப ஆவாகனம் செய்யலாம். சரி, அப்படி செய்கின்ற பொழுது அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பூமி கொண்டாந்து அந்த இறைவனுக்கு உள்ளே போய் செலுத்தி விடுறோம். கும்பாபிஷேகம் யாகம் வளர்க்கிறோம். யாகம் வளர்க்கின்ற பொழுது பாத்தி இதுல இந்த சாமி தான் வருது. இந்த சாமி அந்த நெய் ஊத்தி அந்த யாகசாலை வளர்க்கின்ற பொழுது அந்த நெருப்புல நீ எந்த சாமியை நீ நோக்கி அதை பாக்குறியோ அந்த சாமி அந்த நெருப்பாக மாறி உன் கண்ணுக்கு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாம். கண்டிப்பாக காட்சி புலப்படும். சரி, இவ சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா வாழ்க்கையில சந்தேகம் வரணும். சந்தேகமே வாழ்க்கையா போக கூடாது. இப்ப நீங்க சொன்னீங்க கும்பாபிஷேகம் அப்படின்னு தொட்டு பேசுறதா தொடர்ந்து வர. இப்ப காரணம் என்ன, ஒரு கோவில்ல கும்பாபிஷேகம் பண்றாங்க. 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடப்பது இயல்பு. இப்ப 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் நடத்தணுமா? ஏன் ஒரு 18 ஆண்டு வச்சிருக்கலாம், ஒரு 20 ஆண்டு வச்சிருக்கலாம், ஒரு 25 ஆண்டு, இப்படி கணக்கு இருக்கு. இப்ப எப்படி வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனா இப்ப நான் என்ன கேட்கறேன்னு வச்சுங்களேன், இப்ப ஒரு கும்பாபிஷேகம் இந்த ஊர்ல கும்பாபிஷேகம் வச்சுங்க, பத்திரிக்கை அடிப்பாங்களா? பத்திரிக்கை அடிச்சு இந்த மாதிரி இந்த ஊர்ல இந்த நேரத்துல இந்த கிழமையில இந்த தேதியில கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம், நீங்க எல்லாரும் வாங்கன்னு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுப்பாங்க. அனைத்து மக்களுக்கு பத்திரிக்கை கொடுப்பாங்க. அது மாதிரி அன்னதான சாப்பாடு செய்வாங்க, அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுப்பாங்க. இந்த புரோகிதர் ஐயர் வருவாங்கல்ல, அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்து இந்த நேரத்தில் நீங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை கொடுப்பாங்க. இப்ப தம்பி அப்பா மணி அப்பா மைக் செட்டு அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுப்பாங்க. இது வேற நாடகம் நடத்தணும் வந்துருங்க அப்படின்னு அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுப்பாங்க. நமக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு இந்த ஊருக்கு அட்வான்ஸ் பண்ணதால தான் நாம வந்திருக்கோம். எல்லாருக்கும் தகவல் சொன்னாதான் இந்த ஊருக்கு நாம வர முடியும். ஆனா தகவலே சொல்லாம கும்பத்துல தண்ணி விடும் பொழுது கருட பகவான் வர்றாரு, அவருக்கு யாரு பத்திரிக்கை வச்சது? அதுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுல வா என்று சில இடத்துல கருடம் வரவே மாட்டாரு. ஏன் வர மாட்டாரு? ஒரே ஒரு இடத்துல கருடம் வரல. ஏன் அப்படின்னா சில சமயங்கள் மந்திரங்கள் உச்சரிக்கிற போது சரியா உண்மை என்ன சதையா உச்சரிக்கிற அப்படின்னா வர மாட்டான். ஏன்னா கருடனுக்கென்று மந்திரம் இருக்கிறது. ஏன்னா கருட மந்திரம்னு ஒண்ணு இருக்கு, அதை உச்சரிக்கணும். அப்படி உச்சரித்தால் தான் ஏன் அப்படி வர்றேன் அப்படின்னா உலகத்துல வந்து காக்கக்கூடிய கடவுள் என்ன? மகாவிஷ்ணு. பக்தன் பெரியவனா பகவான் பெரியவனா? பக்தன் தான் பெரியவன். அப்ப நீ பக்தன் என்ன காட்டில் நீ பெரிய போடா, நீ போய் ஆசீர்வாதம் பண்ணாலே போதும். சரி, நீ போய் ஆசீர்வாதம் பண்ணாலே அதை நான் ஆசீர்வாதத்தால் நான் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். அதனால கருடால் வந்து இப்படி சுத்துறது உண்டு. கருடனுக்கு யாகசாலை வளர்க்கும் பொழுது கருடனுக்குரிய மந்திரத்தை சரிவர சொன்னால் தான் கருட பகவான் அங்க வருவார். கருட பகவானுக்குரிய மந்திரத்தை சொல்லனா ஒரு காக்கா கூட வராது. சில இடத்துல நம்ம பார்க்க தானே செய்யறோம், அதான உண்மை அப்படிங்கிற சான்று தெளிவு. 7 அண்டத்துக்கு மேல தெரியுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது எங்கேயோ இருக்கு. அது நான் கருப்படுத்த பரவதேன் அதுக்கு எப்படி தெரிஞ்சு சரியாக வட்டமிடுது, அதுதான் காரணம். இப்ப பாத்தி அப்படின்னாக்க சொல்லுங்க, சில சமயத்துல பாத்து இப்ப கும்பாபிஷேகம் நான் 12 48 நாள் 48 நாள் ஒரு மண்டலம் 10 20 இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கலாமே. 12 ஆண்டு. இப்ப 12 ஆண்டு அப்படின்னா அத வியாழ வட்டம் அப்படின்னா எப்படி 12 ஆண்டுகள் வியாழ வட்டம். வியாழ வட்டம்னா குரு. எப்படி குரு இந்த சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை அடுத்து வந்துடுது. இப்போ 12 முடிஞ்சு 12 முடிஞ்சாலும் அடுத்து புதுசாக ஆரம்பிப்பது சித்திரைங்கிற வருஷப்பிறப்பு. அதே மாதிரி பார்த்தி அப்படின்னா 12 ஆண்டுகள் எப்படி 12 ஆண்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ராசிகள் எத்தனை 12. இந்த விகால பகவான் என்ன பண்ணுவாரா, ஒவ்வொரு ராசி மேசம் ரிஷபம் மிதுனம் மாறிக்கிட்டே இருப்பார். இப்படி ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை இப்படி மாறிக்கிட்டே வருவார். மாறிக்கிட்டே வந்தவொடனே கடைசியா
கடைசி அந்த 12 ஆண்டு முடிய மீண்டும் எந்த இடத்துல இருந்து துவங்கினாரோ முதல் இடத்துக்கு வந்துருவாரு. முதல் இடத்துக்கு வந்துருவாரு. அப்ப இப்ப ஒரு வாரத்துல சனி நீராடு அப்படின்னா சனிக்கிழமை நீராட சொன்னா சனி நீராடுன்னு சொன்னாங்கல்ல. அப்ப பாத்தி அப்படின்னாக்க இப்ப ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, அடுத்து சனி வந்துருது. இந்த சனி என்பது கழிவு. இப்படி சனி என்பது முடிஞ்சிருச்சு. அடுத்து புதுசு, அடுத்து வரக்கூடியது புதிய துவக்கிறது. அதே மாதிரி பாத்தி அப்படின்னா இந்த வியாழவட்ட முடிந்து அந்த 12 ராசிகளும் கடந்து மீண்டும் எந்த ராசி அந்த எங்க இருந்து துவங்கினாரு அங்கே வந்து நிப்பாரு. அப்ப அந்த முடிஞ்சிருச்சு, அது கழிவு. மீண்டும் அதை புதுப்பித்து மீண்டும் குமாச தண்ணியை ஊத்துனாச்சா அதுல வந்து அருள் பாலிக்கும். கொடிமரத்துக்கு சென்ற தெய்வத்தை திரும்ப கருவறைக்கு கொண்டு வரணும். தெய்வத்திற்கு கீழே 8 வகையான மருந்து சாத்தி கீழே வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. பாத்தி அப்படின்னா ஒரு நூல் இருக்கு. அந்த நூலு ஒரு சின்ன பிள்ளைல முதல்ல பாப்பான். இந்த பக்கம் ஒரு தீப்பெட்டி எங்க கோத்துக்குவாங்க, அந்த பக்கம் ஒரு தீப்பெட்டி கோத்துட்டு சின்ன பிள்ளை ஒரு நூலை கட்டி இங்க இருந்து பேசுவான். இந்த சொல் வந்து அங்க விழுகும். ஆமா, இந்த நூலுண்டி இந்த கும்பம் இருக்கு, கும்பத்துல நூலை கட்டணும், நூலை கட்டிட்டு தேங்காய் வைக்கணும், மாங்குளம் அதுக்கெல்லாம் வைக்கணும். மா என்பது மகாலட்சுமி, தேங்காய் முக்கன் மூர்த்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நூலுடைய தன்மை என்ன அப்படின்னா நாம் ஓதுகின்ற மந்திரத்தை இப்ப நம்ம தீப்பெட்டி குச்சி எப்படி நூல் அந்த பக்கம் கொண்டு செலுத்துதோ அதை போல நாம் ஓதுகின்ற மந்திரம் அந்த நூலாகப்பட்டது இழுத்து அந்த பகுதியில் கொண்டு போய்விடும். அந்த பகுதியில் இருப்பது என்ன அப்படின்னா நீர். சரி, எப்படி நீர், அந்த நீரில் மந்திரம் கலக்கிறது. அந்த மந்திர நீரை அங்கே ஊத்து அபிஷேகம் பண்ணி அதே நீரை நம் மேல பட்டா நம்மளுக்கு புனிதத்தை ஏற்படுகிறது. அதனாலதான் கும்பாசத்துக்கு எல்லாருமே அங்கே போய் உட்கார்ந்து. அருமை அருமை அருமை, சிறப்பு, இல்லையா? சந்தோஷம். ஆமாங்க, இருந்தாலும் கூட ஏன்னா பூஜைகள்ல 2 விதமான பூஜை. ஒன்று அறப்பூஜை உண்டு, இன்னொரு புறப்பூஜை உண்டு. அப்படின்னா அறப்பூஜைன்னா என்ன? அகப்பூஜை, புறப்பூஜை. அகம் என்றது உள்ளம், உடம்பு. சரி, புறம் என்றால் வெளியில. சரி, ஆக இந்த பூஜையில 2 பூஜையில எது சிறப்பு? உள்ளம்தான். உள்ளம். ஆமா, அகப்பூஜைங்கிறது வேறு, புறப்பூஜைங்கிறது வேறு. என்னத்தான் உடம்ப சுத்தமா வச்சுக்கிட்டாலும் உள்ளம் சுத்தமா இருக்கணும். அப்பதான் தெய்வம் நமக்கு காட்சி கொடுக்கும். உள்ளத்துல 1000 அழுக்க வச்சுக்கிட்டு வெளியில போய் நீ என்னத்தான் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் இறைவன் இறங்கி வரமாட்டான் அப்படிங்கிறது சான்று. என்ன அகப்பூஜை, புறப்பூஜை அப்படின்னு 2 விதமான. இந்த புறப்பூஜை யார் செய்வாங்க அப்படின்னா நாங்க செய்யறது. எப்படி சொல்றீங்க? புறம். அப்ப அகம் சுத்தமா இல்லாம புற பூஜை மட்டும் செய்வீங்களா? சொல்ற கேளுங்க. அகப்பூஜை என்பது நம் உள்ளத்தால் போய் நம்ம சாமி கடவுளே, ஐயா சாமி என் பாத்துக்கங்க, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கு, என் பிள்ளை குட்டி நல்லா இருக்கு, நாங்க சேர்த்து வச்ச காசெல்லாம் அழியக்கூடாது, அப்படி மேலும் மேலும் பெருகணும், இப்படி எல்லாம் போய் நம்ம வேண்டுவோம். அது தனக்காக வேண்டுவது. ஆமா, இப்படி இது அகப்பூஜை. அகத்துல உள்ளத்துல எங்களுக்கு அது வந்து சுயநலம். அது அவங்களா ஏத்துக்கிறது, அவங்களுக்கு மட்டுமே அவங்க வேண்டது. சரி, ஆனால் இந்த புறப்பூஜை என்பது என்ன தெரியுங்களா? என்ன மாதிரி சித்தர்கள், ஞானியர்கள், யோகிகள் தனியா போய் எந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஆனா நீங்க போய் என்ன தெய்வத்தை கோயில தான் போறோம் நாங்க. ஆனா நீங்க போய் கோயிலுக்குள்ள போகணும். ஆனா அவங்க அந்த சித்தர்கள் திருமூலர், இடைக்காட்டர், ராமதேவர், பவனாதர், குங்கடர், நந்தி தேவர், சுத்தானந்த தேவர், குதம்ப சித்தர், இந்த மாதிரி சித்தர்கள் ஒரே இடத்திலிருந்து தெய்வத்தை வரவழைப்பார்கள். ஆனா தெய்வம் அவர்களை நாடி செல்லும். இவ்வளவுதான் சொல்றேன். ஒரே இடத்துல இருந்து தெய்வத்தை அவர்கள் பக்கம் இழுப்பார்கள். ஆக அந்த தெய்வம் நாடி செல்வது. அப்ப அவங்க கேட்பாங்க, இந்த உலகமே உலக நன்மைக்காக செய்யக்கூடிய பூஜை புறப்பூஜை. அதே தனக்கு மட்டுமே, தன் குடும்பம் மட்டுமே நல்ல பூஜை அகப்பூஜை. சரி, இது கூட்டு பிரார்த்தனை. பொதுவா ஊர் நல்லா இருக்கணும்ன்றது. ஆக மொத்தத்தில் நீங்க செய்வது நீங்க உங்க நல்லதுக்காக, நாங்கள் செய்வது பொது நலம். அப்பேற்பட்ட பொது நலம். இந்த இடத்துல பொது நலத்துக்காக வந்து எனக்கு என்ன பொது நலம் செய்ய போறீங்க நீங்க? என்ன பினாவாக வந்து வெளிகள் கண்டு மொழிமாதே வந்து வெளிகள் கண்டு மொழிமாதே வந்திருக்குடாடது சொல் சுவாமி. நாடு தொண்டை நாடு, நாடு தொண்டை நாடு, மேற்கு பவளமலை, வேங்கடவாணர்களுக்கு பார்க்குவரேனிகளுக்கு தெற்கு பினாம்கள் 20 காது வெளி கொண்டது எங்களுடைய தொண்டை நாடு. பிறக்கப்பட்ட நீ கந்தமலர் இந்து முகமாதே தந்தை தாயின் பேர் என்ன சொல் தந்தை பேர நம்பி ராஜன் சுவாமி, தாயின் பெயர் ரங்கை மோகினி சுவாமி. தந்தையின் பெயர் பத்திகாளி வாணாகிரி காட்டும் தங்கை மோகினி. உன் பெயர் வள்ளி. உடன் பிறந்தவர்கள் 7 பேர் உடன் பிறவா சகோதரர்கள் இருக்காங்களா? நீங்க என்ன பண்றீங்க? காவல் பாக்குறேன். எந்த நேரத்துல எதை செய்யணுமா அதுதான் செய்யணுமா இல்லையா? அப்ப முடியல, அப்ப காலத்துல முடியாது, இப்ப முடியல, எப்பவுமே முடியாது. பூக்கின்ற நேரம் பூக்கணும், பெய்கின்ற நேரம் பெய்யணும், உயிர்ந்த நேரம் உயிரணும் இல்லையா? அதான் எது அப்ப பேப்பட்ட இடத்துல பரபகாலத்தின் வியை நான் பாலாக்குறேன்.
ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாமா. பருவம் என்பது சித்திரமாக, பாதுகாப்பது பத்திரமாகும். ஆமா. பருவத்தை பாழ் பண்ணாம பாதுகாத்துட்டு தான் இருக்கும் அந்த இடத்துல. என்ன பருவம் அடைஞ்சிருக்க நீ? எனக்கு உன்னுடைய பருவம் என்ன? மங்கை பருவம். பேதை பதுமை மங்கை பறந்து அறிவை துளை பேரலம் என்று சொல்லக்கூடிய பருவத்திலே 7 வகையான பருவத்துல மங்கை பருவத்தை அடைஞ்சிருக்கு. அந்த மங்கை பருவத்துக்கு என்ன பெருமை? என்ன பெருமைன்னா நல்ல பாதுகாப்பு பெருமை. என்னச்ச உடம்புக்கு சிரச பிரதம், நோய் உள்ளவனுக்கு மருந்து, பசு உள்ளவனுக்கு உணவு, குரலுக்கு இனிமை, உரலுக்கு உலக்க, உனக்கு எனக்குள்ள பாதுகாப்பு. விளைந்த நேரத்துக்கு வேலி, பருவ பெண்ணுக்கு தாலி. ஆமா. அப்ப ஒரு பெண்ணுக்கு எப்பொழுது பெருமை ஏற்படுகிறது? திருமணம் முடிந்து ஒரு குழந்தை பெற்றால் தான் பெருமை ஏற்படுகிறது. குழந்தை பெக்கணும்னா என்ன? தாய்மை என்று சொல்லக்கூடியது. புருஷன் வேணும். புருஷா வேணும். புருஷா இருந்தா தான் புள்ள பாத்துக்க முடியும். அதான் சொல்றேன். பருவ காலத்தை வீணாக பழக்கி கொண்டு இருக்கக்கூடிய உனக்கு அழகான மாப்பிள்ளை பார்த்து வந்து. மாப்பிள்ளை எனக்கு பார்க்க நீங்க யாரு? யாரு? நீங்க ஒரு நாரதர், தெய்வலோக வாசி. எனக்கு மாப்பிள்ளை பாத்துக்கன்னு சொல்றீங்க. எந்த அதாவது எந்த ஸ்தானத்துல மாப்பிள்ளை பாத்திருக்கீங்க நீங்க? எந்த ஸ்தானம்? அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நாட்டு மக்கள் எவ்வளவு எத்தனை பேர் தூங்குறாங்க பாருங்க. இப்படி எல்லாம் தூங்குறாங்க என்ன பாதுகாக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு எனக்கு மாப்பிள்ளை பாத்தீங்க? நான் வந்து உனக்கு சித்தப்பா மாதிரி. என்ன சித்தப்பா? மகிமா மகிமா லகிமா பிராப்தி பிரதாபியம் ஈசத்துவ வசத்துவம் சொல்லக்கூடிய 8 வேணா அப்பா ஸ்தானம். அப்பா ஸ்தானம் மறுக்க முடியாது. பெரிய மனுஷன் சொன்னா மாற்று பெருமாள் சொன்ன மாதிரி. அது மாதிரி நான் அப்ப மாப்பிள்ளையோட பேரை சொல்லுங்க. பிடிச்ச வேலை கையில் கொண்ட பாலந்தான் அவன் வெற்றி வேலை கையில் கொண்ட பாலந்தான் கற்றறிந்த மேதைகளின் தலைவன் தான். அவன் அருள் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, அருள் வேண்டுமா, வேண்டுமா, உலகாலும் சிவகாமி மகன் தானமா, அருவர அருவர பாடமா பாடமா, அருமுகன் ஏறி வரும் திறமா. அவனை வசியமாக்க பெண்கள் போடும் யந்திரம். தெய்வ படசூழவே திருநாளையே அதை கல்யாண நாளாக நான் காணவே. அருகர அருகர பரமா அந்த அன்புள்ளவன் அறிவுள்ளவன் தெம்புள்ளவன் திறமுள்ள இத்தனைக்கு மேலாக உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய சிவபெருமானுடைய புத்திரன் கந்தன் கடம்பு சண்முக சரா முருகனை மாப்பிள்ளை பாத்திருக்கேன். ஏற்கனவே கல்யாணம் ரெண்டாவது பாத்துக்கிறதுல மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. எடுத்து கிளம்ப மாட்டேங்க. ஏண்டா உனக்கெல்லாம் 2ஆம் தரம் வேணுமா வேணாமாடா? உனக்கு 4 தரம் வெஜ்ஜா உனக்கு 4 தரம் வேணுமா? உனக்கு ஏன் பாரதி ஏற்பாடு பண்ணி விட்டு அச்சோ அந்த வேலையை பார்க்கறாரு அவரு. எனக்கு தேவையில்லைன்னு சொல்றேன், பிடிக்கலன்னு சொல்றேன், எடுத்து கிளம்புங்க. எந்த ஆம்பளை ஆச்சு 2ஆம் தரம் வேணாம்னு சொல்லுவான்? ஆம்பளைங்க சொல்ல மாட்டாங்க, பொம்பளை நான் சொல்றேன். 2ஆம் தரம் நான் ஏன் போகணும்? இல்ல எதுக்கே போகணும்னா? இல்ல என் பெண்டாட்டி தான் இல்ல என் பெண்டாட்டி தான் சொன்னா என்னன்னு வர வர உன் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கல அப்படின்னா. உங்க தங்கச்சியா? சரி இல்ல இல்ல உண்மையில் சம்பவம். சரி. வர வர உன் தங்கச்சி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கல அப்படின்னா நாங்க சொல்லியிருக்கோமா? என்னன்னு என்னைக்காச்சும் திருப்பி உன் தங்கச்சி பேசுறது அப்பா நீங்க சொல்ல மாட்டீங்களே. ஆடு நனையுதுன்னு எதுக்கு இந்த ஓனாய் ஒப்பாரி வைக்குது? மொத்தத்துல உங்களுக்கு எல்லாம் யோசிக்க தெரியும். ஆமா ஆமா. பழைய சட்டியில் தான் பணியாரம் பொசுக்கு பொசுக்குன்னு வரும். பழைய சட்டியில பழைய சட்டியில் தான் பொசுக்கு பொசுக்கு பணியாரம். யார் பணியாரம்? யாரு மாவு? யாரு சட்டி? அத சட்டி அதுதான் சட்டி. எந்த சட்டி? அதான் சட்டி. அது அவர்தான் சட்டியோ? அந்த சட்டி எனக்கு தேவையில்லை. கிளம்புங்க. கேட்க மாட்டேன். கைவரிசை செல்லாது போ. உனக்காகவே சொன்னேன் எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும். இனி போனதில் நிற்காமல் எங்கே நினைப்பே போதும். கைவரிசை செல்லாது போ. மெதினியில் சொந்தம் வேறொருவரும் இல்லை. அருபுகளை அடைந்த அடைவாய் வரமானம் சொல்லும் ஏவத்தை கேளும். கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ. ஓட்டாம சொல்ல வந்து உமக்கு என்ன அக்கறையோ. கைவரிசை செல்லாது போயா. பொத்து புக்கோடு தேவ 47 ரிஷிமார்கள் எழுது வணங்கத்தக்க இந்த நாரபாவனையை பார்த்து கூட்டி கொடுப்பதுங்கள். கேப்பேன் இன்றைக்கு சூரிய அஸ்தமனக்குள் உனக்கு முருகப்பெருமானுக்கு மனவர்த்தி வைக்க என் பெயர் நாரதர். அணிந்திருக்கக்கூடிய பிரம்ம முடிச்சுவல்ல சொல்வாக்கும் செல்வாக்கும் தெய்வத்தின் திருவாக்கு இறைவன் கொடுக்க நினைப்பது இந்த புலகத்துல யாருக்கும் தகுதி கிடையாது. அவன் தடுக்க நினைப்பது கொடுப்பதற்கு இந்த புலகம் யாருக்கும் தகுதி கிடையாது. நாங்க நினைச்சிட்டோம் குஞ்ச தூக்கல தூக்கிடுவான். நீங்க குஞ்ச தூக்கல நசுக்கி வச்சு சூப்பு வச்சிருவேன். போயா குஞ்ச முருகன் வருவார்கள். மற்ற வேலைகளை கவனத்தை செலுத்துவோம். ஆலலம்